மூத்த வயதையுடைய உடலியக்கியல் துறை பேராசிரியர்கள், சீனியர் ஃபிசியாலஜி ப்ரொஃபஸர்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை அடுத்த தலைமுறை உடலியக்கியல் துறை பேராசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஆவணப்படுத்தும் முயல்வில் உள்ளோம். தமிழ் சமூகத்திற்கு தொண்டாற்றிய, தமிழ் நிலத்தில் பிறந்த, தமிழை தாய்மொழியாக கொண்ட, இவ்வாறு பல்வேறு வகைப்பாடுகளுக்குள் வருகின்ற தமிழகத்தையும் பாண்டிச்சேரி நிலப்பகுதியையும் சார்ந்த உடலியக்கியல் துறை பேராசிரியர்களை நாம் தொடர்ந்து ஆவணப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அவற்றில் ஒரு பகுதியாக தற்பொழுது நாம் திரு குமார மாணிக்கவேல் ஐயா அவர்களை சந்திக்க உள்ளோம். பேராசிரியர் குமார மாணிக்கவேல் ஐயா அவர்கள் மிகவும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை பயணத்தை பெற்றவராக உள்ளார். அவரோடு நாம் உரையாடல் செய்த பொழுது நாம் அறிந்துணர்ந்து மகிழ்ந்த செய்தி என்னவென்றால், கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்ட இவர் சென்னையில் வளர்ந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் உடலியக்கியல் துறை பேராசிரியராக மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு பாதையை எடுத்துள்ளார். ஜெனட்டிக்ஸ் என்ற மரபு அணுவியல் துறையில் ஆழமாக சென்று பல்வேறு ஆய்வுகளையும் ஆய்வு கட்டுரைகளையும் உருவாக்கி கண் மருத்துவமனை ஒன்றில் மரபு ஆய்வு அறிஞராக பணியாற்றியுள்ளார். பொதுவாக உடலியக்கியல் துறை சார்ந்த வல்லுநர்கள், பேராசிரியர்கள் பயணிக்கும் பாதைக்கும் இவர் பயணித்த பாதைக்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு உள்ளது. பல நாடுகளுக்கு பயணித்துள்ளார், பல நாடுகளில் வாழ்ந்துள்ளார். பல தரப்பட்ட ஒரு பரந்த அனுபவம் அவரிடம் உள்ளது. அவரிடம் நாம் பேசினோம், அவருடைய வாழ்க்கையை நாம் ஆவணப்படுத்தினோம். அதில் இளைய தலைமுறையினருக்கு நிறைய செய்திகள் உள்ளன. அவற்றை இந்த காணொளிகளில் நாம் காண்போம். வாருங்கள், அழகான ஒரு வாழ்க்கையை அசை போடுவோம். ஐயா, திரு மாணிக்கவேல் ஐயா அவர்கள் வணக்கம். உங்களுடைய பள்ளிப் பருவம், உங்களுடைய இளங்கலை கல்வி, அதனுடைய அனுபவத்தையும் அதனுடைய கதையையும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? நான் சென்னையில் தான் பிறந்தேன். எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தார். கவர்மெண்ட் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் எக்மோரில் தான் பிறந்தேன். நான் ஒரு 3வது சைல்டு எங்கள் ஃபேமிலியில். எங்கள் அக்கா, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன், அப்புறம் நான். சென்னையிலேயே நான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் அப்பா நிறைய ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அப்புறம் சென்னைக்கு வந்தார். நான் பிறக்கிறப்போ இருந்து அவர் சென்னையில் தான் இருந்தார். இங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதனால் என் படிப்பெல்லாம் சென்னை தான். நான் முத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தாலும் எங்கள் அப்பா என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணுன்ட்டு குட் ஷெப்பர்ட் கான்வென்ட் அப்படின்ற ஒரு ஸ்கூலில், அது நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. அது நான் படிக்கிறப்போ ஒரு ஃபஸ்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட், கிண்டர் கார்டன்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கோ எஜுகேஷனாக தான் இருந்தது. ஸோ அதனால் நான் கிண்டர் கார்டன்லேருந்து 5வது வரைக்கும் அந்த கான்வென்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தேன். என்ன காரணத்துலேயே தெரியல, எங்கள் அம்மா நான் என்னோட அக்காவும் அண்ணனும் தமிழ் படித்ததுனால என்னை ஹிந்தி படிக்க வச்சாங்க. அதனால் நான் ஃபார்மலாக தமிழ் படிக்கலை. அதனால் எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு உங்கள் அளவுக்கு என்னால் பேச முடியாது. எங்கள் அம்மா இருந்தாலும் ப்ரைவேட்டாக டியூஷன் வச்சு என்னை தமிழ் படிக்க வச்சாங்க. அப்புறம் ஸ்கூல் 5வது முடிச்சுட்டு நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்னு செப்பேட்டில் இருக்கு ஸ்கூல். அது 6வதுலேருந்து 11வது, அப்போ எஸ்எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க, செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்னு. அந்த எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு அங்கேருந்து நான் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்னு அப்போ இருக்கும். அது 1974. அப்போது 1974 to 75 நான் டிஜி வைஷ்ணவ் காலேஜ்னு அரும்பாக்கத்தில் இருக்குது, அதுக்கு கூட இருக்குது அந்த காலேஜ். அங்கே 1 வருஷம் நான் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் பண்ணேன். அது முடிச்ச அப்புறமா எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிது. அப்போ 1975 அண்ட் அந்த 75லேருந்து 1982 ஹவுஸ் சர்ஜன்சி சேர்த்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் நான் எம்பிபிஎஸ் முடித்தேன். ஐயா, உங்களுடைய இளங்கலை முடித்த பிறகு முதுகலை படிப்பதற்கு உடலியக்கியல் துறையை நீங்கள் ஏன் தெரிவு செய்தீர்கள்? அவ்வாறு நீங்கள் தெரிவு செய்த அதனுடைய காரணத்தையும்
அந்த அனுபவத்தையும் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? பை சான்ஸ் தான் வந்தேன் சார் நான். இன்ஃபேக்ட் நீங்கள், ஐ மீன் இஃப் ஐ லுக் பேக்வேர்ட்ஸ், நான் எம்பிபிஎஸ் டைமில் வந்து ஃபிசியாலஜியில் தான் மேக்ஸிமம் மார்க் வாங்கினேன். அப்போ வந்து ப்ரொஃபஸர் நமசிவாயம்னு இருப்பார். டைரக்டர் வந்து டாக்டர் பத்மநாபன் இருந்தார். பட் இவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தார். டாக்டர் நமசிவாயம் அவரெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. He was one of the senior most physiologist in Tamil Nadu. Excellent teacher. அவர் வந்து எனக்கு ஃபிசியாலஜி பிடிச்சது அதனால தான். அண்ட் எனக்கு இன்ஃபேக்ட் கொஸ்டின் வந்து பெரமிடல் சிஸ்டம் தான் வந்துச்சு எம்பிபிஎஸ்ல. அது ரொம்ப நல்லா எழுதினேன் செகண்ட் செமஸ்டரில். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்துச்சு. பட் அப்போ எனக்கு தெரியல நான் ஃபிசியாலஜி தான் எடுப்பேன்றது எம்பிபிஎஸ் டைமில். பட் எம்பிபிஎஸ் முடித்த உடனே எனக்கு கொஞ்சம் சர்ஜரியில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால் ஜெனரல் சர்ஜனுக்கு, எம்எஸ் ஜெனரல் சர்ஜரிக்கும் டிஓ ஆஃப்தல்மாலஜி, அப்போ டிப்ளமோ இன் ஆஃப்தல்மாலஜின்னு, அது ரெண்டுத்துக்கு தான் நான் அப்ளை பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் நான் 82ல் எனக்கு கிடைக்கல. அந்த டைம் வந்து செலெக்ஷன் பேசிஸ் தான். பட் என்னோட கிளாஸ்லேயும் வந்து 3 ஆஃப்தல்மாலஜி ப்ரொஃபஸர் பசங்க இருந்தாங்க. 2 சீட்டு தான் இருந்தது. And of course, they were all better than me. I cannot say anything else about them. And ரெண்டுமே கிடைக்கல. எம்எஸ் ஜெனரல் சர்ஜன் கிடைக்கல, எம்பிபிஎஸ் டிஓ ஆஃப்தல்மாலஜியும் கிடைக்கல. ஸோ அதனால செகண்ட் அட்டெம்ப்டில் நான் வந்து டிஓ ஆஃப்தல்மாலஜிக்கும் எம்டி ஃபிசியாலஜிக்கும் அப்ளை பண்ணேன். அது ஏன் எம்டி ஃபிசியாலஜிக்கு அப்ளை பண்ணேன்னா, அந்த 1982ல் எனக்கு எந்த சீட்டுமே கிடைக்கல, பிஜி சீட்டு. அதனால நான் வந்து என்ன பண்ணுறது தெரியாத இருக்கிறப்போ எனக்கு ஒரு சீனியர் வந்து, நீ ஜெனட்டிக்ஸ் லேப் இருக்கு ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் எம்எம்சியில், அதில் வந்து ஒரு ஃபெலோஷிப் பொசிஷன் இருக்குது, அது நீ வேணால் எடுத்துக்கோ, நெக்ஸ்ட் இயர் நீ அப்ளை பண்ணுற வரைக்கும் அதில் ஒர்க் பண்ணிட்டுருன்னு சொன்னார். அப்போ தான் நான் ஜெனட்டிக்ஸில் சேர்ந்து நான் ஜெனட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னாக்கா, நான் எம்டி ஃபிசியாலஜிக்கும் அப்ளை பண்ணேன். ஏன்னா அங்கே இருந்த என்னோட ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் கஜலக்ஷ்மி, அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் டாக்டர் பிரவீன்குமார், டாக்டர் முத்துசாமி, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, குமார் நீ எம்டி ஃபிசியாலஜி எடு, அதில் உனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, யாருமே இப்போ எடுக்கிறது இல்லை. அந்த டைம் யாருமே எடுக்கல. ஃபார் ஆல்மோஸ்ட் 6 to 7 years வந்து எம்எம்சியில் யாருமே எம்டி ஃபிசியாலஜி பண்ணல. ஒரு 1 or 2 years முன்னாடி யாரும் பண்ணியிருக்காங்க. பட் தென் அதுக்கப்புறம் யாரும் பண்ணல. டாக்டர் மதனிகா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் எம்எம்சியில். ஸோ எனக்கு ஃபிசியாலஜிலையும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜெனட்டிக்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால நான் எம்டி ஃபிசியாலஜி அப்ளை பண்ணேன். அப்போது இன்டர்வியூ போனேன். எம்டி ஃபிசியாலஜிக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆப்தல்மாலஜிக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது அங்கே இருந்த இன்டர்வியூ பண்ண ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து, இந்த மாதிரி ஃபிசியாலஜிலாம் நான் இப்போ ஆளே இல்லை, நீ ஜாயின் பண்ணு ஃபிசியாலஜியில், ஆப்தல்மாலஜி நிறைய பேர் எடுப்பாங்க, நீ அதை பற்றி வரி பண்ணாத அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் தி அனௌன்ஸ் தட் ஐ காட் தி சீட். ஸோ அந்த டைம் எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் இப்போ லுக்கிங் பேக் 35 years 40 years பேக்வர்ட்ஸ், தட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன்ஸ் ஐ மேட் இன் மை லைஃப். இது எதுக்காக சொல்கிறேன்னா, எம்பிபிஎஸ்ன்ற ஒரு டிகிரியை வந்து யூஎஸில் யாருக்குமே என்னன்னே தெரியாது. ஸோ எம்டின்றது வந்து வேர்ல்டு ஓவர் people know that it is actually a medical degree. So that gave me a lot of advantage when I worked in US. And so I'll come back to that point later. But MD Physiology எடுத்தது இன்றைக்கும் நான் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா I can understand any field of medicine. இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் புக் ஆஃப் நியூராலஜியோ இல்லை டெக்ஸ்ட் புக் ஆஃப் நெஃப்ராலஜியோ எடுத்து வச்சு மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் படிச்சுன்னா எனக்கு நல்லா புரியும். Okay, for the simple reason that I am somebody who's qualified in physiology, medical physiology. So therefore, I am really happy that I took MD physiology and not any other subject. Okay. ஐயா, உங்களுடைய முதுகலை படிப்பின் பொழுது உடல் இயக்கியல் துறை எம்டி ஃபிசியாலஜி படித்த அந்த காலகட்டத்தில் உங்களை செதுக்கிய ஆசிரியர்கள், உங்களை வழிநடத்திய நண்பர்கள், உங்களுக்கு துணை நின்ற உங்களுடைய முன்னோர்கள், இவர்களை எங்களோடு நீங்கள் சேர்ந்து அசை போட முடியுமா? ஏனென்றால்
உங்களுடைய தலைமுறை எங்களுக்கு முந்தைய தலைமுறையாக உள்ளது. உங்களுக்கு ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ஒரு தலைமுறைக்கு முன்னதாக இருப்பவர்கள், எங்களுக்கு மிக மூத்தோர். அவர்களை பற்றியும் அவர்களுடைய பெயர்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்வியலை பற்றியும் அவர்களுடைய தன்மைகளை பற்றியும் அவர்களுடைய சிறப்புகளை பற்றியும் அறிந்து உணர்ந்து கொள்ள நாம் விரும்புகின்றோம். ஆகையால் உங்களுடைய ஆசிரியர்களை, உங்களை செதுக்கிய அந்த சிற்பிகளை பற்றி நினைவு கூற முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ். இட்ஸ் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க சார். ஏன்னா என் டைமில் என்ன ஆச்சுனாக்கா, நிறைய ஃபீமேல்ஸ் தான் ஃபிசியாலஜி எடுத்தாங்க. ஓகே. அண்ட் ஸோ நான் ஒரு மெயில் மெம்பர் எடுக்கிறேன்றதப்போ இன்ஃபேக்ட் மெசேஜ் போயிருக்கு ப்ரொஃபஸர் நம்ஷிவாமுக்கு. அப்போ அவர் வந்து தரமணியில் ப்ரொஃபஸராக இருந்தார். இந்த மாதிரி வந்து ஒரு மெயில் மெம்பர் எடுத்திருக்காரு ஃபிசியாலஜியை, எம்டி ஃபிசியாலஜின்னு சொன்னப்போ ஹி வாண்டட் டு see me. என்னை பார்க்கறதுக்காக வந்தார். அப்புறம் என்னை பார்த்த பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டார், நீங்கள் ஃபிசியாலஜி எடுத்தீங்கன்ட்டு. அதுலேருந்து ஐ ஹேட் அ லாட் ஆஃப் கான்டாக்ட் வித் ஹிம். அதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் எனக்கு என்ன ஆச்சுனாக்கா, பிகாஸ் ஐ டுக் ஃபிசியாலஜி, ஐ வாஸ் ஒன் ஆஃப் த யங்கஸ்ட். அண்ட் செகண்ட்லி, ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கேண்டிடேட் இன் தமிழ்நாடு டு டேக் எம்டி ஃபிசியாலஜி. மற்றபடி எல்லாருமே சர்வீஸ்லேருந்து தான் வருவாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கேண்டிடேட் அண்டர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி who did எம்டி ஃபிசியாலஜி. நான் எம்டி ஃபிசியாலஜி ஜாயின் பண்ணுறப்போ தான் வந்து கீழ்பாக்கில் வந்து விஸ்வநாத் ராவ் வந்து எம்டி ஃபிசியாலஜி ஜாயின் பண்ணார். ஓகே. அதனால் 2 மேல் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணது வந்து ப்ரொஃபஸர் நம்ஷாமுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அங்கே வந்து ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தி தான் வந்து ப்ரொஃபஸராக இருந்தார், அப்போது டைரக்டராக இருந்தார் இன் கீழ்பாக். அண்ட் ஸ்டான்லியில் யாரும் ஜாயின் பண்ணல, மதுரையிலையும் யாரும் ஜாயின் பண்ணல எம்டி ஃபிசியாலஜியில் அந்த டைமில். ஸோ நான் எம்டி ஃபிசியாலஜி ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு 2 அட்வான்டேஜ் கிடைச்சதுக்கு ரீசன் வந்து அங்கே இருந்த எல்லா டீச்சர்ஸும் தான். இன்ஃபேக்ட் வந்து ப்ரொஃபஸர் கஜலக்ஷ்மி, ப்ரொஃபஸர் அமானுல்லா பேக், அப்புறம் ப்ரொஃபஸர் சுபாஷினி, 2 சுபாஷினி இருந்தாங்க. ஏபி சுபாஷினி ஒன்று, இன்னொன்று வந்து இன்னொரு சுபாஷினி, சச்சிதானந்தம், சுபாஷினி சச்சிதானந்தம் இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் சச்சிதானந்தமும் எம்டி ஃபிசியாலஜி பண்ணார். அண்ட் அவங்க எல்லாருமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே. ரைட் ஃப்ரம் வெரி ஜூனியர் ஸ்டாஃப், டெக்னீஷியன்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் இவங்க பேரெல்லாம் சொன்னீங்க இல்லையா, டாக்டர் விமலா மேரி, டாக்டர் பிரவீன் குமார், அதுக்கப்புறம் நிறைய டாக்டர்ஸ், ஃபிசியாலஜிஸ்ட் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹார்ட்னிங்காக இருந்தது. So of course my classmates were all surprised that I took MD physiology and I'm interested in genetics, when all of them were doing, you know, highly specialized clinical fields like MD pediatrics, MS general surgery, MD gynecology. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் அவங்க எடுத்துகிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து எம்டி ஃபிசியாலஜி எடுத்தேன். ஸோ தேர்ஃபோர் அந்த டைம் இருந்த டாக்டர் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார். அதுதான் 2 எனக்கு வந்து பெனிஃபிட் இருந்தது இந்த எம்டி ஃபிசியாலஜி எடுத்ததில். ஒன்று வந்து டாக்டர் ராமச்சந்திரன் அப்போ வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தார். அப்போ அவர் வந்து நான் எம்டி ஃபிசியாலஜி குவாலிஃபை ஆன பிறகு என்னை கூப்பிட்டு பார்த்துட்டு, ஆமாப்பா உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீ எக்ஸாமினர் ஆறியா அப்படின்னு கேட்டார். அப்போ எனக்கு வந்து எவ்வளோ தெரியுமா வயசு இருக்கும், ஒரு 24, 25 வயசு தான் இருக்கும். ஓகே. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். அப்போ வந்து சரி, எல்லாம் இவங்களே போயிட்டுருக்காங்க, நான் ஒன்று போடுறேன், விஸ்வநாத் ராவையும் போடுறேன், அப்புறம் கைலாஷ்னு ஒருத்தர் இருந்தார், டாக்டர் கைலாஷ்னு. நாங்களாம் ரொம்ப க்ளோஸ், ஆல்மோஸ்ட் கிளாஸ்மேட்ஸ் மாதிரி தான். அப்புறம் டாக்டர் பாலசுப்ரமணியம், அவங்கெல்லாம் எங்கள் கூடயே படித்தாங்க. அப்புறம் டாக்டர் சந்திரசேகர். ஸோ எல்லாரையும் வந்து அவர் டாக்டர் ராமச்சந்திரன் எக்ஸாமினர் ஆக்கி விட்டார். ஓகே. ஸோ வி யூஸ் டு ட்ராவல் அண்ட் மீட் ஈச் அதர் அண்ட் தட் வாஸ் அ பிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மை ஆல் கிளாஸ்மேட்ஸ், எம்பிபிஎஸ் கிளாஸ்மேட்ஸ் குவைட் சர்ப்ரைஸ், என்னடா நீ எக்ஸாமினர் ஆகிட்டியாமே அப்படின்ட்டுலாம் they were making fun, but they were at the same time very proud of it. இது ஒன்று ஆச்சு. ஓகே. when very young, even I was unmarried actually, அப்போல்லாம் எக்ஸாமினர் ஆகிட்டேன் நான். பட் அஃப்கோர்ஸ் we went with senior people like டாக்டர் பிரவீன் குமார், அந்த மாதிரி இருக்கவங்களோட நாங்கள் கூட போவோம் 2 எக்ஸாமினர்ஸில், and they used to guide us.
இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ட்டு. And being straightforward and honest was one of the big lessons I learned working with many of the physiologists. Because physiologists, for whatever reason I don't know, have been very honest and straightforward. Okay, which is something which I imbibed as a quality from them, and till today I practice it. இது ஒன்று. ரெண்டாவது என்ன ஆச்சுனாக்கா, நான் வந்து ஜெனட்டிக்ஸ்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஜெனட்டிக்ஸ் தான் நான் எம்டி ஃபிசியாலஜி தீசிஸ் பண்ணேன். ஓகே, டெசிட்டேஷன். அண்ட் அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாருமே. நானே டைப் பண்ணேன். அந்த டைம் நான் டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டேன், லோவர் கற்றுக்கிட்டு நானே டைப் பண்ணி லிட்ரலி அப்போல்லாம் எப்படின்னா, இப்போ இருக்க ஜூனியர்ஸ்க்கெல்லாம் தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம். இப்போ டைப்ரைட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து தான் பிரிண்ட் ஆகும் ரிப்பன்லேருந்து. ஓகே, அப்புறம் மீதி எல்லாம் கார்பன் ஷீட் வைப்போம். ஆனால் நீங்கள் ஒரு மிஸ்டேக் ஒரு லெட்டர் டைப் பண்ணால் கூட அது 3-4 காப்பி நீங்கள் எடுக்கிறப்போ எல்லாமே ஆகிடும். அப்போல்லாம் ஜெராக்ஸ்ன்றதே கிடையாது. ஓகே, தோஸ் வேர் த டேஸ். ஸோ நானே டைப் பண்ணேன். இன்ஃபேக்ட் என்னோட தீசிஸ் மஸ்ட் பி 100+ பேஜஸ். அதில் 3 மிஸ்டேக் தான் பண்ணேன். ஓகே, நான் டைப் பண்ணதுனால அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன். கரெக்ட் பண்ணி பின்னாடி எல்லாம் நம்ம அந்த ஒயிட் இங்க்னு ஒன்று இருக்கும், அதை போட்டுட்டு கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணது வந்து இன்ஃபேக்ட் என்னோட எக்ஸாமினேஷனில் இந்த எக்ஸாமை கேட்டாங்க, எப்படி இவ்வளோ நல்லா டைப் பண்ணியிருக்காங்க, யாரை டைப் பண்ணாங்கன்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் தான் டைப் பண்ணேன். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நிறைய ஸ்கில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா என்றைக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கும் நான் வந்து பேப்பர்ஸ் பப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணுறப்போ எனக்கு டைப் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் படிக்கிறப்போ 3rd இயர் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார்மகாலஜி. அப்போ தான் நான் டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டேன். அப்போ என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் கேட்டாங்கன்னா, டைப்பிஸ்டாக போறியா, எதுக்கு டைப் ரைட்டிங் கற்றுக்கிறேன். பட் இட் மேட் மீ டு ஸ்விட்ச் ஓவர் டு கம்ப்யூட்டர்ஸ் வெரி குவிக்லி. ஓகே, that was the biggest advantage. And learning Hindi was another big advantage. But என்னோட biggest attraction is தமிழ். தமிழுக்கு இணையாக எந்த மொழியும் இல்லைன்றது என்னோட வியூ. பட் இருந்தாலும் இன்னொரு மொழி கற்றுக்கிட்டேன், ஆங்கிலமும் ஹிந்தியும். தமிழ் வந்து மோர் ஏன்ஷியன்ட் அண்ட் இட்ஸ் மச் பெட்டர் லாங்குவேஜ். அதுக்காக நான் ஒன்றும் ஃபேனட்டிக் கிடையாது தமிழ் பற்றி. பட் எங்கள் லாங்குவேஜுக்கும் நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குன்றதுனா ஐ யூஸ் டு ஆர்கியூ வித் தெம். ஸோ அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் மை ஓன் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் தேட். எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஐடென்டிட்டியை நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் நான் இந்த ஜெனட்டிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட தீசிஸ் பண்ணி, அதனால எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னோட எக்ஸாமினேஷனில். அது மட்டும் இல்லாமல் வந்து எனக்கு வந்து ரீசெண்ட் அட்வான்சஸ் தான், பட் வாட் எவர் ஐ டோன்ட் நோ வாட் தட் வாஸ். ஓகே, பீப்புள் கேன் கால் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நேம்ஸ். பட் எனக்கு வந்து ஜெனட்டிக்ஸ் தான் வந்தது. ஓகே, செல் ரெகுலேஷன் அண்ட் ஜெனட்டிக் ரெகுலேஷன் ஆஃப் செல்ன்ற மாதிரி கேட்டாங்க. அதனால நான் எழுந்தேன். இன்ஃபேக்ட் என்னோட 3 hours ரீசெண்ட் அட்வான்சஸ் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 2.5 hours நான் அதே எழுதிட்டேன், எனக்கே தெரியாமல். அதுக்கப்புறம் தான் மீதியெல்லாம் எழுதினேன். அண்ட் அகெயின் எக்ஸாமினர்ஸ் வேர் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் தட். அண்ட் என்னோட ப்ராக்டிக்கல்லையும் வந்து எனக்கு வந்து டஃப்பாக கொடுத்தாங்க. ஸ்ப்ளாங்க்னிக் நர்வ் வந்துச்சு. ஜென்ரலாக அந்த டைம் நான் படிக்கிறப்பெல்லாம் அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட், டாக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதெல்லாம் நான் வந்து பாலசுப்ரமணியம், சந்திரசேகர் அந்த மாதிரிலாம் வந்து ஜாயின் பண்ணதுனால நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வீக்லி ஒரு டாக் போடுவோம். அது வரைக்கும் வந்து எக்ஸாம் முன்னாடி தான் எல்லாம் டாக் போட்டு இப்போ எல்லாம் பழகிப்பாங்க. பட் நான் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம். டெக்னீஷியன்ஸும் வந்து they were happy to help us. ஓகே, அதை நான் மறக்கவே முடியாது. அண்ட் என்னோட எக்ஸாமில் ஸ்ப்ளாங்க்னிக் நர்வ் வந்துச்சு. அப்போது ஸ்ப்ளாங்க்னிக் நர்வ் கொடுத்தாங்கன்னா ஃபெயில்னு அர்த்தம் எங்கள் டைமில். அப்புறம் டாக்டர் பிரவீன்குமாரும் டாக்டர் விமலா மேரியும் தான் கால் சூப்பர்வைசர்ஸ். தியரி ரொம்ப நல்லா எழுதிட்டேன், 4 பேப்பரும். அண்ட் ஃபிசியாலஜியில் வந்து ப்ராக்டிக்கலில் வந்து டாக் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஸ்ப்ளாங்க்னிக் நர்வ் கொடுத்துட்டாங்க. ஐ வாஸ் வெரி டிப்ரெஸ்ட். என்னடா திருப்பி தியரிலாம் எழுதணுமா அப்படின்ட்டு. அண்ட் அப்போ வந்து டாக்டர் பிரவீன்குமார் வந்து, நீங்கள் இன்னும் கவலைப்படாத குமார், நீ பண்ணு அப்படின்ட்டு நாங்கள் பின்னாடி தான் நிற்கிறோம். பட் தென் வி கேனாட் கம் அண்ட் ஹெல்ப் யூ பிகாஸ் எக்ஸாமினர்ஸ்லாம் வந்துட்டா அப்புறம் ஃபெயில் பண்ணிக்குவாங்க. நீ பாரு, ட்ரை பண்ணு, பட் உனக்கு வரலனா கூட வந்து நீ கவலைப்படாதன்னு சொன்னாங்க. அதில் என்னென்னா, அந்த ஸ்ப்ளாங்க்னிக் நர்வ் வந்து இந்த அட்ரினல் கிளான்ஸில் வந்து இன்சர்ட் ஆகும்.
அந்த ஃபேஷியாவுக்கும் அந்த அட்ரினல் நர்வ்ஸுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே, இந்த டாக் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதுவும் உள்ளார இருக்கும். ஓகே, லிட்டில் ரேட்டோ பெரிட்டோனியலாக இருக்கும். அதை போய் டச் பண்ணுறது ஈஸியாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த எலக்ட்ரோட்ஸ் கொடுப்பாங்க. அந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து அந்த ஸ்பிளாங்க்னிக் நர்வில் வச்சுட்டா சில டைம் அந்த எலக்ட்ரோட்ஸ்லாம் புவர் குவாலிட்டியாக இருக்கும். அது காட்டிலும் கண்ட்ராக்ட் ஆகும் வெயிட் செல். ஓகே, அந்த அந்த அது அயன் ராட்ஸ் மாதிரி தான் இருக்கும், கேபிள்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது சமயத்தில் வந்து அந்த ஸ்பிளாங்க்னிக் வந்து பிச்சுன்னு வந்துடும். ஓகே, அதெல்லாம் வந்து தான் எனக்கு மனசில் வந்தது. எல்லாம் ப்ரொஃபஸர் பிரவீன்குமார், ப்ரொஃபஸர் விமலா மேரியெல்லாம் எங்களுக்கு டீச் பண்ணுறப்போ அதை சொல்லி தருவாங்க. நீ சரியாக வைக்கலன்னா அது பிச்சுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் டாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரோட்ஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் அந்த பவர் சுவிட்சை டச் பண்ணேன். அந்த ஸ்மோக் ட்ரம் இருக்கும், அதில் அப்படியே பிபி ஷூட் ஆச்சு. Okay, so BP recording, and both of them were more happy than me actually as hall supervisors. வந்துருச்சு உனக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் அந்த டைம் என்ன ஆச்சுனாக்கா எக்ஸாமினர்ஸ்லாம் they went for lunch. ஓகே, ஏன்னா டைம் ஆயிடுச்சுன்ட்டு அவங்க லஞ்சுக்கு வெளியில் போயிட்டாங்க. காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் விட்டுட்டு போயிட்டு திருப்பி வந்தாங்க. வந்து உள்ள வந்தாங்க, என்னை பார்த்தாங்க, இது வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கேள்வி கூட கேட்கல அவங்க. அண்ட் ஸோ தே நியூ தட் ஐ ஹேட் சம் ஸ்டஃப் இன் மீ. அதுக்கப்புறம் என்னோட தீசிஸ் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் வைவால் என்ன பண்ணிட்டாங்க, என்னை வந்து ஐ டிட் இட் மிசரபிளி. ஓகே, விச் ஐ ஹவ் டு அக்செப்ட். சப்ஜெக்டே கேட்கல, எல்லாம் நொபேல் ப்ரைஸ் வின்னர்ஸ் பற்றி கேட்டாங்க. ஃபிசியாலஜிஸ்ட் ஒன் நொபேல் ப்ரைஸ். ஓகே, and I messed it up because I was not so very well aware of all the physiologists. So I சிரிச்சுட்டே தான் இருந்ததாங்க எல்லா எக்ஸாமினர்ஸும். Almost it was like making fun of me. And I was able to also sense, நான் தான் ஒரே ஸ்டூடெண்ட்டு, 4 எக்ஸாமினர்ஸு. ப்ரொஃபஸர் நமசிவாயம் இருந்தார், அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் கிருஷ்ணமூர்த்தி, ஜி கிருஷ்ணமூர்த்தி இருந்தார் as examiner, and then 2 people, one from Andhra, one from Karnataka. I forgot their names. Okay. And அதில் என்ன ஒன்றாக்கா இப்பெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த வைவா முடிஞ்ச அப்புறமா 2 ways they can actually talk to you. When they say, you please wait outside, that means you are passed. Okay. ஸோ அப்போ வந்து டைப்பிஸ்ட் கிட்ட டைப் பண்ண சொல்லி வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டும் சொல்லிடுவாங்க யூனிவர்சிட்டிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி. You can go on சொன்னாக்கா that's the end of you. Okay, that means you have failed actually. So அப்போ வந்து சொன்னாங்க ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வெளியில் போய் நின்றுட்டு இருந்த உடனே அவங்க they call the typist. I saw the typist moving. I mean, if you pass or fail anyway, the typist will go on. அந்த அம்மா போயிட்டு then she came out, என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போனாங்க. ஓகே, தட் வாஸ் an indication I passed. ஓகே, அதுக்கப்புறம் அங்கே டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு அட்டெண்டர் ஓடி வந்துட்டு எனக்கு கை கொடுத்தாரு. நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. நான் சொன்னேன், ஐயோ இருப்பா, நான் அவங்களே எக்ஸாம் மெசேஜ் சொல்லலை, அவங்க ஏன்னா வெள்ளைகள்லாம் வந்து பார்த்துட போகிறாங்கன்ட்டு நான் சொன்னேன். அப்புறம் ஐ பாஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, அண்ட் தட் வாஸ் அதே டைமில் விஸ்வநாத் ராவ் ஆல்சோ பாஸ்ட் இன் கேஎம்சி. அதுக்கப்புறம் என்னை வந்து ஃபிசியாலஜியில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஜெனட்டிக்ஸில் போஸ்ட் பண்ணாங்க. ஓகே, ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தது எம்எம்சியில். அப்போ 3 years நான் அங்கே ஒர்க் பண்ணேன். அது ஒர்க் பண்ணிவிட்டு தென் தேர் வாஸ் அன் இஷ்யூ விச் ஐ டோன்ட் வாண்ட் டு ரைஸ் ஹியர் இன் ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். And it was under the genetics department. I'm sorry, under the physiology department. And a physiology institute of it. Okay, Institute of Physiology and Experimental Medicine. That was the name. Adila vandu genetics indhathu, but that genetics became a separate department with somebody else who became the head. And they posted me as a tutor in physiology in the same institute. Okay, so I came out of genetics and then I became an assistant professor, and I was teaching MBBS, BDS, and was the examiner and all that. And that's how things went. But I'm very, very happy I studied physiology.
Okay, and that gave me a big insight into research, and not to jump to conclusions. Okay, go stepwise. Many things I learned studying physiology. ஜெனட்டிக்ஸ், மரபு அணுவியல். மாணவர்களுக்கு மரபு அணுவியலின் நுட்பமான அறிவு தெளிவை வழங்கும் அந்த பணியை பல்வேறு துறையினர் மேற்கொள்வதை பல்வேறு நாடுகளில் நம்மால் காண முடிகிறது. அரபு நாடுகளில் அனாட்டமி எனும் அந்த துறை சார்ந்து வரக்கூடிய ஹிஸ்டாலஜி எனும் அந்த நுட்பமான உயிரணு சார்ந்த அந்த கல்வியில் மரபணு வருகிறது. சில இடங்களில் உயிர் வேதியியல் எனும் பயோகெமிஸ்ட்ரி மூலமாகவும் அந்த நுட்ப அறிவை பெற்றவர்கள் மூலமாகவும் மரபணுவியல் அறிவு ஞானம் கடத்தப்படுகிறது. உடலியக்கியல் துறை சார்ந்தவர்களாலும் இது கடத்தப்படுகிறது. இவ்வாறு 3 துறை சார்ந்தவர்களும் மரபணுவியலை கற்றுக் கொடுக்கும் சூழலில் மரபணுவியலை, ஜெனட்டிக்ஸை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மருத்துவ மாணவர்களுக்கு துல்லியமாகவும் தெளிவாகவும் அழகாகவும் ஆழமாகவும் முழுமையாகவும் கற்றுத்தரக்கூடிய அந்த முதன்மையான அந்த உரிமை எந்த துறை சார்ந்த மருத்துவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு உள்ளது என்பதனை நம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஏனென்றால் மரபணுவியலில் நீங்கள் ஒரு நுட்பமான அறிஞராக உள்ள காரணத்தால் இந்த மரபணுவியல் நுட்பங்களை மாணவர்களுக்கு கடத்தும் பணியை யார் செய்தால் சிறப்பாக இருக்கும், சாலச் சிறந்ததாக இருக்கும் என்பதனை விளக்கினால் மகிழ்வாக இருக்கும். நானும் ஜெனட்டிக்ஸ் எடுக்கிற டைமில் there wasn't any clear demarcation. But majority what you would find is that departments of anatomy only had genetics department. Okay. ஏன்னா congenital anomalies அதெல்லாம் வந்து நிறைய அவங்க தான் பார்ப்பாங்க. But then molecular biology started to evolve. Molecular biology evolve ஆகிறப்போ அது பயோகெமிஸ்ட்ரியை ஒரு மாதிரி அலைன் பண்ணி வர ஆரம்பிச்சுது. And therefore it went into the arena of biochemist. அண்ட் அதே சமயத்தில் மாலிகுலர் பயாலஜி நல்லா டெவலப் ஆகிறப்போ என்ன ஆச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து கிளினிக்கலி இட் ஸ்டார்டட் டு கேப்சர். ஸோ தேர்ஃபோர் பீடியாட்ரிஷியன்ஸ், obstetric gynecologist, so therefore such people started to get interest, and then genetics departments or units started to develop in pediatrics, obstetric gynecology, and then also in neurology, cardiology. அப்படிலாம் வளர ஆரம்பிச்சது. இப்பெல்லாம் வந்து லிட்ரலி ஜெனட்டிக்ஸ் இஸ் மோர் பேன் மெடிசன், ஐ வுட் சே. பேசிக் ஜெனட்டிக்ஸ் வந்து யூ கான்ட், இப்போ அது ஒரு மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபீல்டாகவே ஆயிடுச்சு. ஸோ மெனி யூனிவர்சிட்டிஸ் ஹேவ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் இன் பேசிக் சயின்சஸ், அண்ட் தென் யூ ஹேவ் genetic units and also clinical genetics departments in clinical side. So therefore, I have seen physiology and genetics also departments elsewhere in the world. So therefore, you cannot say that and pin it and say that it belongs to a particular discipline in medicine. So now it is much more universal. Every field, genetics is there. That's how I would summarize it. சென்னையில் அரசு பணியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கீங்க. இந்த பணியில் அப்படியே இருந்திருந்தாலே அதில் ஒரு பெரும் உயரத்தை சுலபமாக அடைந்திட முடியும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான காம்படிஷன் கிடையாது. ஒரு டீன் போஸ்ட்டோ இல்லை அதை விட ஒரு பெரிய போஸ்ட்டோ சர்வசாதாரணமாக கிடைத்திருக்கும். இப்படி இருக்கிற ஒரு சூழலில் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்க. ஃபிசியாலஜியில் இருக்க ஒரு சின்ன துளி போன்ற, ஆனால் அது கடல், துளி போன்று தெரியும் கடல் மரபணுவியல். அதனை எடுத்துக்கொண்டு நீங்கள் அமெரிக்காவிற்கு சென்று அதில் நுட்பமான அறிவை தேடியுள்ளீர்கள். இந்த மறுவுதல் உங்களுக்கு எவ்வாறு நிகழ்ந்தது? How did you land up from Madras Medical College to the United States of America? அதை சொல்ல முடியுமா? I will start with how actually I started off with getting into genetics. I did explain to you, நான் MD thesis பண்ணேன், ரெசிடேஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு பப்ளிஷ் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தேன். பட் தென் தேஸ் வர் ஆல் நாட் இண்டெக்ஸ் ஜேர்னல்ஸ், அண்ட் அப்போல்லாம் இம்பேக்ட் ஃபேக்டர்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. And then what I did was I went and attended certain conferences. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஓகே. அது ஏன் சொல்றேன்னாக்கா, பீப்பிள் ஹேவ் டு see you in person. ஓகே. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டெல்லாம் வருது. அதை பத்தி எனக்கு தெரியல. பட் எங்க டைம்லாம் வந்து நேருக்கு நேர் மீட் பண்ணாதான் வந்து பீப்புள் வில் நோ who you are. ஓகே. அண்ட் அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நான் வந்து தரமணி ஜெனட்டிக்ஸ் பீப்புள் வந்து கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க சென்னையில். அப்போது நான் அதை போய் அட்டென்ட் பண்ணேன். இந்த எம்டி ஃபிசியாலஜி பண்ணிக்கிட்டு இருக்கப்பயே அதெல்லாம் நான் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ தான் எனக்கு சர்டன் அக்வென்டன்சஸ் ஹேப்பன். அப்போ ஆஸ்திரேலியா இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு, ப்ரொஃபஸர் எட்வர்ட் மேக்ஸ் நிக்கல்சன். ஸோ அவர் வந்து ஒரு நான் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் ஃபார் டிடெக்டிங் கேன்சர் early ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணியிருந்தார். அப்போ ஓகே, அது வந்து நம்ம யூ ஹேவ் டு டேக் அதர் தெர் இஸ் சம் ஆன்டிஜென்ஸ் தட் ஹீட் தட். அந்த ஆன்டிஜென்ஸ் வந்து அந்த மைக்ரோவெல் வெல், அப்போ மைக்ரோவெல்ல ஆக்ரோவெல் தான், அதில் போட்டுட்டு அப்புறம் யூ டேக் யூனோ ஸ்க்ரீனிங் பீப்புள்ஸ் பிளட். அதுலேருந்து சீரம் வந்து ஐசோலேட் பண்ணி அந்த சீரம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். பேசிக்கலி இட்ஸ் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன். ஸோ அது கிளம்ப் ஆச்சுனாக்கா தட் மீன்ஸ் தட் தேர் ஆர் சர்டன் மாலிகூல்ஸ் விச் ஆர் கேன்சரஸ் இன் நேச்சர் அண்ட் யூ கேன் ஸ்க்ரீன் them further, okay, clinically and also with much more targeted investigations, both laboratory as well as clinical. அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து தீஸ் ஆர் ஆல் சான்சஸ், லெட் மீ டெல் யூ, லுக்கிங் பேக். நான் வந்து ஜெனட்டிக்ஸ்ல 3 வருஷம் இருந்தேன் இல்லையா, அதனால என்ன பண்ணாங்கனாக்கா, கவர்மெண்ட் ஆப்தால்மிக் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜெனட்டிக் கிளினிக் ஓப்பன் பண்ணி என்ன அதில் போஸ்ட் பண்ணாங்க, மெடிக்கல் பர்சன் இன்சார்ஜில். இப்போ எனக்கு எம்டியும் வந்தது. ஸோ அங்கே போய் நான் உட்காந்துட்டு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு நைட் பிளைண்ட்னஸ் டிஸார்டர், மாலை கண் நோயின்னு சொல்லுவோம், அதில் நிறைய ஜெனட்டிக் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. வேர்ல்டு ஓவர் பீப்புள் வேர் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட். ஓகே, இதுதான் எனக்கு வந்து ஃபிசியாலஜி கேமிங் அட்வான்டேஜ். பிகாஸ் நான் வந்து ஃபோட்டோ டிரான்ஸ்கிரிப்ஷன், விஷுவல் சைக்கிள், விஷுவல் பாத்வே, அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஈஸிலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் retinitis pigmentosa, which is an inherited retinal degenerative disease, which is genetic in nature. There are many genes, over 350 genes involved in photo transduction as well as visual cycle pathway. Okay, so therefore any gene that is mutated will give you a disease which is inherited in retinal degeneration. And big interest was there to find out the genes at that time. So நான் ஃபேமிலி ட்ரீ, இந்த பெடிகிரிலாம் வரைஞ்சிட்டு இருந்தேன். அப்போ ஒன் ஆஃப் த விசிட் டாக்டர் நிக்கல்ஸ் வந்தப்போ நான் அதை காமிச்சேன். இப்போ என்கிட்ட அவர் சொன்னார், டாக்டர் மைக்கேல் டென்டல்னு ஒருத்தர் இருக்கார் ஆஸ்திரேலியாவில், அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆர்பியில் அப்படின்னு சொன்னப்போ அவர்கிட்ட நான் காமிச்ச பெடிகிரியை இப்போ தான் ஜெராக்ஸ் எல்லாம் வருது. ஓகே, அந்த பீரியடில் நான் சில ஜெராக்ஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தப்போ அந்த டாக்டர் டென்டன் எனக்கு எழுதினார் லெட்டர். தீஸ் ஆர் டேஸ் லெட்டர்ஸ் வி ரைட், ஐ டோன்ட் நோ வி பீப்புள் ஆர் ஆல் இமெயில் பீப்புள். யூ சென்ட் அன் இமெயில், நெக்ஸ்ட் செகண்ட் போயிடும் உங்களோட யாருக்கு அனுப்புறீங்களோ. நாங்கள் லெட்டர் எழுதணும்னா யூஎஸ், ஆஸ்திரேலியா இதெல்லாம் 10 நாள் ஆகும். சென்னையில் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா 10 நாள் கழிச்சு அவங்களுக்கு கிடைக்கும். அது வந்து மினிமம். மேக்ஸிமம் கேன் பி 15 days to 1 month ஆல்சோ யுவர் லெட்டர் கேன் கோ ரீச். அப்புறம் அவங்க பதில் போட்டாக்கா அது 10 நாள் ஆகும், இல்லைன்னா 15 days 1 month. ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட வந்து 1 மாசத்துலேருந்து 1.5 மாசம் ஆகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்க கேட்டு என்ன பதில் சொல்கிறாங்களோ. ஐ மீன், பட் ஸ்டில் வி கம்யூனிகேட்டட். Okay, and then we reached people, we interacted with them, networked with them. ஸோ இவர் வந்து என்னை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போது டாக்டர் மைக்கேல் டென்டன் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை மீட் பண்ணுறேன்ட்டு அவர் அங்கேருந்து இங்கே வந்தார். அப்போ நான் கவர்மெண்ட் சர்வீஸில் தான் இருந்தேன். அப்புறம் he started to show a lot of interest and he started to like me, and because of my honesty and hardworking nature. These are very important qualities. If you don't think that you can be very lazy and get things done in life. It doesn't work like that. There are few people who are lucky. Not many people have to work hard. Okay. Then he started to show interest. There's a long story, I want to cut it short. அப்போ நீ வரையா நியூசிலாண்டுன்னு கேட்டேன். நான் போனேன். அப்புறம் நாங்கள் ஜீன் மேப்பிங் குரூப்பில் வேர்ல்டில் நம்பர் 2 லெவலில் இருந்தோம். We identify many genes. Okay. அப்புறம் எனக்கு வந்து National Institutes of Health, the topmost health and medical center in the world, which is in the US, in Washington DC area.
அங்கே எனக்கு வந்து ஒரு அசோசியேட்ஷிப் மாதிரி கிடைச்சது. விசிட்டிங் அசோசியேட் கிடைச்சது. அதில் நான் போனேன், ஃபேமிலியோட போனேன், அங்கே இருந்தேன். அண்ட் ஐ லேர்ன் மெனி திங்ஸ். ஓகே, அங்கே டாக்டர் ஃபீல்டிங் ஹெச்மென்சிக்னு இருந்தார். அண்ட் அவர் இஸ் ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ், இன்க்ளூடிங் டாக்டர் மைக்கேல் ஜான் டென்டர் இன் நியூசிலாந்து. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆட்கள். இவங்களை பார்த்தே நமக்கு நிறைய கற்றுக்கலாம். அப்போது ஸோ wherever I went, I was always interested in not only genetics. In fact, நான் நியூசிலாண்டில் இருக்கப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாகோவில் டனிடன்னு ஒரு ஊர், அங்கே பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் இருந்தேன். ஸோ ஃபிசியாலஜிஸ்டெல்லாம் ஐ யூஸ் டு மீட், அண்ட் ஸோ இட் வாஸ் இன் த யூஎஸ் வென் ஐ வாஸ் அட் த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த். ஸோ அங்கெல்லாம் ஃபிசியாலஜிஸ்ட்க்கு ரொம்ப பேர். ஓகே, அண்ட் இன்ஃபேக்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் மெடிசன் will come to the physiology department to clarify certain things, okay, and discuss with them. அப்புறம் clinical physiologist எல்லாம் positionsலாம் வர ஆரம்பிச்சது. So, but the problem in US, which Dr. Samuel asked me, is that number degree is not valid there. I'm not sure about teaching aspect, but research னு போனீங்கன்னாக்கா நம்ம MD is more than enough, okay. You don't even need a PhD. With your MD itself, you can. நான் அப்ளை பண்ணேன் நியூசிலாந்து போகிறதுக்கு முன்னாடி யூஎஸ்லாம், பட் எனக்கு கிடைக்கல அந்த பொசிஷனும். எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா சரியாக தெரியல. ஓகே, பட் தென் ஐ வாஸ் லக்கி, ஐ வென்ட் டு த யூஎஸ். அதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே திரும்பி வந்துட்டேன். ஐ கேம் டு சென்னை அண்ட் ஐ ஜாயின்ட் சங்கர் நேத்ராலயா. அண்ட் அவங்க மூலியமாக தான் எனக்கு அந்த யூஎஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்தில் பொசிஷன் கிடைச்சது. இன்ஃபேக்ட் ஒரு கிளினிஷியன் அப்ளை பண்ணார். அவர் சிவியை பார்த்துட்டு அவங்க தேவர் நாட் இம்ப்ரெஸ்ட், அண்ட் தட் வாஸ் தேர் விசிட்டிங் அசோசியேட் பொசிஷன். அப்போ தான் நான் ஜாயின் பண்ணேன் சங்கர் நேத்ராலயா ஐ ஹாஸ்பிட்டல் சென்னை. ஐ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் த ஜெனட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அப்போது அவங்க வந்து என்னோட சிவி அமிச்சப்போ, திஸ் இஸ் த ரைட் சிவி, திஸ் பர்சன் இஸ் த ரைட் பர்சன் டு கம். ஓகே, தட்ஸ் அ லாங் ஸ்டோரி. ஸோ அப்போ நான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் சர்டன்லி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், வி கெயின் த ரெஸ்பெக்ட். ஓகே, நம்ம வந்து நிறைய லிசன் பண்ணணும் பிஃபோர் வி, அதுதான் அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய குவாலிட்டி. அண்டு ஸ்லோவாக அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு, அவங்க பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நாம் வந்து அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா, then they will give you that respect. ஓகே, ஸோ விஷயம் அவங்க வந்து எனக்கு தெரியலன்றத வந்து அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியலன்னு கூட இல்லை, அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியறதெல்லாம் தெரியலன்னே சொல்லுவோம். எல்லாம் அரைக்குறையாக தெரியும், முக்கால்வாசி தெரியும்னா கூட ஐ டோன்ட் நோ நினைக்கும். ஓகே, ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம், ஆனால் அவங்க சப்ஜெக்டில் அவங்க தரவாக இருப்பாங்க. ஓகே, ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க, கான்ஃபரன்சஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்மளோட ஓவரால் கேரக்டர் இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்லலாம் எங்கேயுமே இருக்காது. இதெல்லாம் படிச்செல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, பழகி தான் தெரிஞ்சுக்க முடியும். பட் சர்டனில் நீங்கள் வந்து நீங்கள் அப்படி எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டா இங்கே ரிசர்ச் பண்ணணும், பப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும், சரி இவங்க எடுத்தாக்கா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். ஓகே, அண்ட் அந்த மற்ற ஊர்லலாம் வந்து வெரி ஏர்லி தே ஸ்டார்ட் டூயிங் ரிசர்ச் அண்ட் பப்ளிஷிங். ஓகே, அந்த பழக்கம் நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் நான் வந்து இங்கேருந்து போகிறப்ப ஏதோ ஒரு நாட் இண்டெக்ஸ் ஜேர்னல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணே தவிர, நான் நியூசிலாந்து போன பிறகு தான் நல்ல ஜேர்னல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நிறைய இருக்குது. ஓகே, நம்மளாம் வந்து பப்ளிஷ் பண்ண ரொம்ப கஷ்டம்லாம் நினச்சிட்டு இருக்கோம், பட் அப்படிலாம் இல்லை. அது நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ரிசர்ச் அண்ட் யுவர் டேட்டா அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணணுன்றது, டைட்டில் கொடுக்கறதுலேருந்து வந்து ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நம்ம ஸ்லோவாக கற்றுக்கலாம், பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. அண்ட் இதில் ஒரு லக் ஃபேக்டரும் இருக்குது. அந்த ரைட்டான பீப்புள்கிட்ட போய் நம்ம கனெக்ட் ஆனோம், இது வந்து கொஞ்சம் லக்கு தான் அப்படின்னு சொல்லுவேன். பட் இருந்தாலும் நாம் வந்து முயற்சி எடுக்கணும். போய் முட்டி மோதி ஃபெயில் ஆகும்.
10 வாட்டி நீங்கள் கதவு தட்டினா ஒன்று திறக்கும். ஓகே, சிலருக்கு ஃபர்ஸ்ட் டைமே திறந்துரும். சிலருக்கு வந்து நடுவில் 5வது வாட்டி திறக்கும், 10வது வாட்டி திறக்கும், சிலருக்கு 10வது வாட்டி கூட திறக்காது. பட் அதனால விட்டுறக்கூடாது, தட்டிக்கிட்டே இருக்கணும், போகணும், முயற்சி பண்ணணும். ஸோ பட் நம்மகிட்டயும் நம்ம குவாலிட்டி இருக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த மாதிரிலாம் நம்மகிட்டயும் வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தும் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதெல்லாம் பண்ணீங்கன்னா கட்டாயமா லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என் பசங்ககிட்டயும் சொல்லுவேன், நிறைய என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவேன். லைஃப்ல ஃபெயில் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, until otherwise you're very lazy, okay, you're not willing to learn, you're not friendly with people, you're not aspiring, you're not talking to big people. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ஃபெயில் ஆகும். ஓகே, ஆனால் செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, நிறைய இடத்துக்கு போகணும். நான் கிட்டத்தட்ட இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு 20 பொசிஷன்ஸ் எடுத்திருக்கேன் என் லைஃப்பில். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து gives you a lot of experience about people. People are all the same all over the world. Okay, nothing is different. And ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். ஓகே, நம்ம பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், கேட்கணும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஃபெயில் ஆகுது லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். அதர்வைஸ் ஃபார் வாட் எவர் ரீசன் யூ மிசரபிள். ஓகே, ஸோ அதனால் யாரும் நீங்கள் ஹோப்லாம் லூஸ் பண்ணாதீங்க. எப்போ வேணால் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் வரும். ஸோ பிகினிங்லேயே வரோன்றதுக்கு சிலருக்கு லக் இருக்கும், வந்துடும். பட் விடக்கூடாது கடைசி வரைக்கும். இப்போ நான் எனக்கு வந்து சொன்னேன் இல்லையா பிகினிங்கில், Siri got activated. Sorry. So 1958 பிறந்தேன் நான். 1958 பிறந்தாக்கா எனக்கு 60 வயசு. ஓகே, அண்ட் இன்றைக்கும் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கும் என்கிட்ட வந்து ஒரு 8 PhD ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு வந்து அல்சைமர்ஸ் வராது, மற்றபடி டெமென்ஷியா வராது. ஸோ யூ ஹேவ் டு கீப் யுவர் பிரெயின் ஆக்டிவ். இஸ் நோ ஏஜ். நம்மளாம் வந்து இந்த மாதிரி எம்டி ஃபிசியாலஜிலாம் எடுத்து ப்ரொஃபஸராக ஆகணும்னா ஆஸ் த இயர்ஸ் பாஸ் பை நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ மோர் நாலேஜ் யூ ஹேவ். இப்போ வந்து என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நான் வந்து விச் இஸ் வாட் ஐ டீச் அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வேரெவர் ஐ டீச். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு டிஎன்ஏ லெவல்லேருந்து ஆர்என்ஏக்கு வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து, ஓகே, செல்லுலேருந்து வெளியில் வந்து மாலிக்யூல் வாட் எவர் இட் இஸ் இன்சுலின் க்ரோத் ஆகும். அதுலேருந்து நான் வெளியில் வந்து அப்புறம் சிஸ்டம் வைஸ் பேசி, அந்த ஆர்கன் வைஸ் பேசி, அதுக்கப்புறம் வந்து ஐ கேன் கம் டு த ஹியூமன் பீயிங். ஐ கேன் டாக் அபவுட் த டிசீஸ், ஐ கேன் டாக் அபவுட் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். Okay, so I can do a lateral connection from the DNA to the signs and symptoms in medicine. Again, that is because of my physiology. So backwards I can go. Signs and symptoms வந்து எடுத்து pathology-க்கு வந்து, அங்கேருந்து biochemistry physiology-க்கு வந்து, histology-க்கு வந்து, then organ-க்கு வந்து, histology-க்கு வந்து, செல்லுக்கு வந்து, ப்ரோட்டீனுக்கு வந்து, RNA-க்கு வந்து, DNA-க்கு வந்து நான் வந்து I can go backwards and forwards. Okay. ஸோ இது மாதிரி யூஸ்வலாக வந்து டீச் பண்ணுறது வந்து நாட் டூ மெனி பீப்புள் டூ. என் பெருமைக்காக சொல்லலை நான். ஸோ எல்லாரும் வந்து ஒரு அந்த செல்லு டிஎன்ஏ அதோட நிறுத்திப்பாங்க. ஓகே, தென் தே வாண்ட் கம் டு த மாலிக்யூல் அண்ட் த பிளட் அண்ட் த ஆர்கன் அண்ட் த ஹியூமன் பீயிங். ஓகே, அதுலேருந்து அப்புறம் மெடிசனுக்கு வருது. ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து இஸ் யுவர் ஓன் ஸ்கில். ஓகே, which is something I have seen this in Dr. Praveen Kumar. அவர் அப்படிதான் பேசுவார். இன்ஃபேக்ட் என்னோட டீச்சிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஐ வாஸ் லைக் டாக்டர் பிரவீன் குமார். அது மட்டும் இல்லாமல் மெடிசனில் வந்து டாக்டர் பெனட்னு ஒன்று இருந்தார் என்எம்சியில். அவர் டாக்டர் ஏஎம் செல்வராஜோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுவார், கேள்வி கேட்டே பதில் சொல்லிட்டு போவார் இன்டராக்டிவாக. ஓகே, தட் இஸ் சம்திங் ஈவன் டுடே ஐ ப்ராக்டிஸ். இன்ட்ராக்டிவாக கிளாஸ் வச்சிங்கன்னா யாரும் போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு
ஒரு 100 பேரில் ஒரு 5 பேர் எப்பயுமே வந்து கவனிக்க மாட்டாங்க. பட் இன்டராக்டிவாக வச்சிங்கன்னா, அதுவும் நீங்கள் பிஜிஸ்க்கெல்லாம் வரீங்க வச்சுக்கோங்களேன், போஸ்ட் கிராஜுவேட்ஸு, ரிசர்ச் ஸ்காலர்ஸு, பிஹெச்டி போஸ்ட்-டாக்ஸு, அவங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தீங்கன்னாக்கா, இன்டராக்டிவாக வச்சிங்கனாக்கா, அதில் என்ன அட்வான்டேஜ்னா அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அதுவும் இந்த போஸ்ட்-டாக்ஸு, ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து they will also interact and you can learn from them. ஓகே. ஸோ அதனால எனக்கு வந்து அந்த டாக்டர் பெனட் கிட்ட இருந்து இன்ட்ராக்டிவாகவும் இந்த லேட்டரலாக போகிறத வந்து டாக்டர் பிரவீன்குமார் ஃபிசியாலஜிஸ்ட் இருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால வந்து டீச் பண்ண தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நம்ம இந்த கண்ட்ரிக்கு போக முடியாது, நம்ம அந்த கண்ட்ரிக்கு போக முடியாது, ஒரு வாட்டி நான் போட்டேன், 3 வாட்டி போட்டேன், அங்கே எதுவும் கிடைக்கல, அது மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ விட்டக்கூடாது நம்ம. சரியா? கான்ஃபரன்ஸில் போகிறதாங்க முக்கியம். இன்னைக்கு என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்கேன்னாக்கா, அது பிகாஸ் ஐ அட்டெண்டட் கான்ஃபரன்சஸ், ஐ இன்ட்ராக்டட் வித் பீப்புள். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்கை கேட்டுட்டு எழுந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து இன்னொருத்தவங்க டாக் கேட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிலாம் இருந்தீங்கன்னா கஷ்டம். அண்ட் ஃபோக்கஸும் வேணும். ஒரு ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி எழுதி பதில் அனுப்ப மாட்டாங்க. அதோட நம்ம வி ஷுட் நாட் லூஸ் அவர் ஹேண்ட். ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டில் அஃபோர்டபிலிட்டிலாம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிங்கப்பூர், ஹாங்காங், மலேசியா, கோலாலம்பூர், துபாய் அதெல்லாம் கான்ஃபரன்ஸ் வந்து போயிட்டு வாங்க. கெட் ரெகுலர் பெர்மிஷன் பாயிண்ட்லேருந்து செலக்ட் பண்ணுங்க. யூ cannot expect to not spend money and then get everything. ஓகே. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஆகணும்னாக்கா அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுப்பேன், எல்லாம் என் காரில் வந்து ஓடணும்னா அது ஒரு சிலருக்கு தான் நடக்கும். ஓகே. தேர் எக்ஸப்ஷனலி டிஃப்ரெண்ட் people. So that exceptions will never actually be applicable to in general. ஓகேவா? அதனால யாரும் don't lose your heart. MTech is a great degree. You can actually turn the world around. So don't feel at any time depressed about it. I mean, இந்த ஒப்பீனியன் நான் கொடுக்கறது வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃபர் ஆகும். Females have additional responsibilities of family, children and all that. But still, I've seen many people cross over that. And நீங்கள் particularly வந்து clinical sideல பார்த்தீங்கன்னா, women who are in the clinical side, ophthalmologist, ஓகே, சைக்காட்ரிஸ்ட், கைனகாலஜிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் மேலே வருவாங்க. ஃபேமிலி, சில்ட்ரன் எல்லாத்தையும். ஓகே. நான் கிளினிக்கல் சைடில் தான் விமென் கொஞ்சம் குவைட் ஆகிடுறாங்க. அது வந்து கரெக்ட் இல்லை. யூ கேன் ஆல்சோ கோப் அண்ட் ஒர்க் அட் த சேம் லெவல் அண்ட் தே பிகம் பஞ்சிங் பேக்ஸ் ஆக்சுவலி. தட் ஐவ் சீன் வித் நான் கிளினிக்கல் சைடு விமென். அந்த வெறும் 9 to 5 வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு தென் தே பிகம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் தே கம் பேக். டோன்ட் கெட் மீ ராங். ஓகே. பட் நீங்களும் முயற்சி எடுத்தாக்கா நல்லா வரலாம். ஓகே. ஸோ ஐம் நாட் அ வெரி பிக் இன்டெலிஜென்ட் பர்சன். எனக்கு வந்து எம்எஸ்என்சியும் கிடைக்கல, டிஓ ஆப்தமாலஜியும் கிடைக்கல. ஓகே. ஐ வாஸ் அபவ் ஆவரேஜ். பட் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்கில் வந்து யூ கேன் பீட். இன்டெலிஜென்ஸ் இஸ் சம் வெரி ஃபியூ பீப்புள் ஹேவ். ஓகே. நம்ம எல்லாருக்கும் சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருக்க முடியாது. பட் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கட்டாயம் மேலே வரலாம். ஓகே. விட்டுறக்கூடாது, எதுவும் மனசை விட்டுறக்கூடாது. ஃபெயிலியரை வச்சு தான் நம்ம மேலே வரணும். அடித்து கீழே விழுந்த உடனே எழுந்துக்கணும். ஓகே. ஸோ அது வந்து யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கணும். இப்பெல்லாம் கொஞ்சம் போத்தி எல்லாம் வளர்க்குறாங்க. ஓகே. அதனால் நீங்கள்லாம் வந்து அடிபட்டீங்கன்னா கீழே விழுந்து அப்புறம் எழுந்துக்க மாட்டீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அடிப்பட்டவொடனே எழுந்து உட்காந்துக்கணும், அப்புறம் எழுந்து நின்றுக்கணும். ஓகே. அதுதான் முக்கியம் லைஃப்பில். பொதுவாக உடலியல் துறை சார்ந்த ஆசிரியர்கள், மருத்துவர்கள் பயணிக்கும் பாதை என்னவென்றால் துணை பேராசிரியர், அப்புறம் இணை பேராசிரியர், அப்புறம் பேராசிரியர், அப்புறம் துறைத் தலைவர், இப்படின்னு. இது ஒரு நீண்ட பாதை. அதில் நிறைய சிறு சிறு சுழற்சிகள். ஒவ்வொரு வருஷமும் புது புது பசங்க வருவாங்க, படிப்பாங்க, போவாங்க. ஃபஸ்ட் இயர் இப்படியே இருக்கும். இந்த சுழற்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு துறையில் ஆய்வாளராக சென்றுறீங்க. அப்போது நீங்கள் அந்த ஆய்வாளராக நீங்கள் மறுவியது பொழுது என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்திருக்கும்? குறிப்பாக ஒரு ரிசர்ச்சை வந்து ஒரு ஃபிசியாலஜிஸ்ட்டாக நான் ஒரு ஜெனட்டிக்ஸ் ரிசர்ச் பண்ணுறேன்றப்போ ஃபண்டிங் எல்லாம் எப்படி நடந்துச்சு, எப்படி வந்து அதை எதிர்கொண்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா
எங்கோ ஒரு இடத்தில் தமிழகத்தில் ஒரு உடலியல் துறை சார்ந்த ஒரு இணை பேராசிரியரோ துணை பேராசிரியரோ பேராசிரியரோ உங்களுடைய காணொளியை கண்டு அவர்களும் உங்களைப் போல ஒரு வித்தியாசமான பயணத்தில் தனது ரெக்கைகளை விரித்து பயணிக்கலாம். அப்போ இந்த கேள்வி அவங்களுக்கு வரும், நம்மளும் ரிசர்ச்சில் போனோம்னா நம்ம எப்படி அதனை எடுத்துக்கொள்வதுன்னு. அதற்காக அந்த நுட்பமான சில தெளிவுகளை உங்களால் இயன்ற அளவு எங்களுக்கு வழங்க முடியுமா? உங்கள் உள்ளத்தை ஆரம்பத்திலேயே நன்றியோடு நாம் எதிர்கொள்கிறோம். That's a good question, சார். இப்போ நான் அந்த நியூசிலாண்டில் தான் some of the best papers we published. Okay, we published in a journal called Nature Genetics, which is considered as one of the topmost journal at that time and even now. And it's a sister publication of Nature. Okay. அப்போ அதுலேருந்து எனக்கு பப்ளிகேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அண்ட் இன்றைக்கும் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விட மாட்டேன். டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணலன்னா my days in Shankar Nethralaya, my days in few countries, Hong Kong அங்கெல்லாம் டீச் பண்ணுறேன். நான் விட மாட்டேன் டேட்டாவை பப்ளிஷ் பண்ணேன். அண்ட் அது நாம் விடக்கூடாது. ஓகே. அண்ட் இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் அனுப்புறீங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஜேர்னல், அது ஒன்று நம்ம அப்செட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஏன்னா இப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்க இந்த ரிவ்யூவரை, அப்படிலாம் யூ ஷுட் நெவர் டேக் இட் பர்சனலி டு யர் ஹார்ட். அவங்க எக்ஸ்பர்ட்ஸ், ரிவ்யூவர்ஸ். அவங்க உங்ககிட்ட நீ தப்பாக பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம வி ஷுட் டேக் இட் டு அவர் ஹெட், நாட் டு அவர் ஹார்ட். அப்போ அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க சார், இன்னும் நிறைய பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொன்னது நம்மளுக்கு கரெக்ட்னு தெரியும். அப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் டிசைனை மாற்றி திருப்பி பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணி இப்போ அவங்க சொன்ன கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி இன்னொரு ஜேர்னலுக்கு நம்ம சப்மிட் பண்ணோம். ஓகே. ஸோ அதனால் வி ஷுட் நாட் ஆக்சுவலி திங்க் தட் வி நோ எவ்ரி திங். அண்ட் எனக்கு எம்டி ஃபிசியாலஜி இருக்குது, எம்பிபிஎஸ், நான் டாக்டரு, என்ன எப்படி அவங்க கேள்வி கேட்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சயின்ஸில். இன் ஜென்ரல் ஆல்சோ பேஷண்ட் கூட I do genetic counseling. I see patients. Sometimes patients கேட்பாங்க, நான் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட அவங்ககிட்ட நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க, ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு. சரி, நேச்சுரலி நம்ம அவங்க ஷோஸில் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணும். நேச்சுரலி அந்த ஒரு ஆதங்கம் இருக்கும், என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ட்டு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். எவ்ரிபடி வில் ரியாக்ட் லைக் தட். அண்ட் ஃபண்டிங் கிடைக்கிறது my time was very good time, whether I was in New Zealand, US or in India. And honestly, நாங்கள் ப்ராஜெக்ட்லாம் எழுதி போட்டோம். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு you'll be surprised to know ஒரு 8 ப்ராஜெக்ட் இருந்தது நான் சங்கர் நேத்ராலயாவில் ஒர்க் பண்ணுறப்போ. அண்ட் I had about nearly 2 to 3 crores in funding. ஸோ அதே மாதிரி தான் பப்ளிகேஷன் மாதிரி தான். நீங்கள் ஒரு ஃபண்டிங் ஏஜென்சிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உடனே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா லூஸ் பண்ணிக்கணும். அது திருப்பி மாடிஃபை பண்ணி அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இன்னொரு ஃபண்டிங் ஏஜென்சிக்கு அப்ளை பண்ணோம். இப்போ நீங்கள் பிகின் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். பிகின் பண்ணுறப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக போடக்கூடாது. ஓகே. பிகாஸ் உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்காது. ஸோ நான் ஃபண்டிங் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் ஐ பிகேம் கமிட்டி மெம்பர் ஆஃப் ஃபண்டிங், டிஎஸ்டி, டிபிடி, ஐசிஎம்ஆர் எல்லா ஏஜென்சியும் they called me and asked me to be a committee member for screening projects from all over India. ஓகே. ஸோ அதனால் நான் 2 சைடும் பார்த்துருக்கேன், இந்த சைடும் பார்த்துருக்கேன், அந்த சைடும் பார்த்துருக்கேன். அது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நான் கமிட்டியில் இருக்கப்போ கமிட்டியில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, see the money is taxpayers' money. It is not the committee members' money, okay, but it is taxpayers' money. The taxpayer has worked hard and then paid the tax to the government of India. அந்த பணத்தை நம்ம எடுத்து கொடுக்குறோம். இது எல்லா கண்ட்ரியும், ஓகே, வெதர் இட்ஸ் யூஎஸ் ஒரு நியூசிலாண்டோ, அவங்க கமிட்டியில் நம்ம கொடுக்குறப்போ ஃபஸ்ட்டு அதுதான் மைண்டில் வரும். ஒரு டேக்ஸ்பேயரோட பணத்தை எடுத்து நம்ம ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு கொடுக்குறோம், அவங்க அதை ஒழுங்காக பண்ணி அதை ஒழுங்காக முடிப்பாங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நீங்கள் ட்ராக் ரெக்கார்டே இல்லாதப்போ அவங்களுக்கு எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வரும், எப்படி கொடுப்போன்ட்டு. அஃப்கோர்ஸ் ஒரு சில சமயத்தில் நீங்கள் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூஷனில் இருக்கலாம், அது சங்கர் நேத்ராலயா, நாராயண் நேத்ராலயா, அந்த மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா நீங்கள்
மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோ இல்லை ஒரு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸோ, கீழ்பாக்கு, ஸ்டான்லி, மதுரை, அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கப்ப தெரியும். ஓகே, இங்க எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இங்க இவங்களுக்கு காசு கொடுத்தாக்கா இவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டே இல்லைன்னா கூட ஒரு 3 இயர் கிராண்ட் வந்து சாங்ஷன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர் மணி மட்டும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நீங்க ஒழுங்கா பண்றீங்களான்னு பார்த்துட்டு, ப்ரோக்ரஸ் பார்த்துட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் லக் இருந்தால் கிடைச்சிடும், நல்ல ப்ராஜெக்ட் இருந்தால் கிடைச்சிடும், நல்ல இன்ஸ்டிடியூஷன் இருந்தால் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜாயிண்ட் ப்ராஜெக்டாக போடணும். You are one of the investigator and there's another investigator in CMC will do or whatever. Okay. ஸோ அப்படி ஜாயிண்ட் ப்ராஜெக்டாக போடுறப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, பட் ஆனால் அது போட்டு நீங்கள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி முடிச்சு அப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணி அது பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அந்த சைக்கிளில் வந்துடுவீங்க நீங்கள். ஓகே, அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் மாதிரி தான். ஓகே, பப்ளிகேஷனும் ஃபண்டிங்கும் கிடைக்கிறதெல்லாம் வந்து தண்ணியில் விழுந்து ஸ்விம்மிங் வந்து தண்ணியில் எவ்வளோ டெக்ஸ்ட் புக் படித்தாலும் கற்றுக்க முடியாது இல்லையா, சைக்கிளிங்கும் ஸ்விம்மிங்கும். ஸோ யூ ஹேவ் டு கோ அண்ட் தென் சிட் இன் த பைசைக்கிள் ஆர் யூ ஹேவ் டு ஸ்விம், ஜம்ப் இன் டு த வாட்டர் அண்ட் ஸ்டார்ட் ஸ்விம்மிங். ஸோ தேர்ஃபோர் அதே மாதிரி தான் இதுவும். ஸோ யூ வில் ஃபெயில் மல்டிபிள் டைம்ஸ் அண்ட் தென் வெதர் இட் இஸ் பப்ளிகேஷன் ஆர் ஃபண்டிங் அண்ட் தென் யூ ஷுட் நாட் கிவ் அப். நான் பண்ணி தான் ஆகணும் ஸ்விம்மிங், நான் பண்ணி தான் ஆகணும் சைக்கிளிங்னா you will automatically achieve it. Okay, so plus seniors இருப்பாங்க, பப்ளிஷ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் you try to talk with them. இல்லை அந்த மாதிரி ஒரு லேபில் போய் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்க. அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம், அதுலேருந்து கான்டாக்ட்ஸ் வரும், அதுலேருந்து நீங்கள் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் போடலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிளாஸ்மேட் இருக்கலாம், அவங்க வந்து யூஎஸ் யூகேல இருக்கலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் போடலாம்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா அது டாக்டர் செமல் மென்ஷன் பண்ணார். வேகா வெதர் ஹி மென்ட் இட் ஆர் நாட், ஐம் நாட் ஷூர். நம்ம வந்து எம்டி ஃபிசியாலஜி எடுத்துட்டோன்னு நம்ம வந்து எம்டி ஜெனரல் மெடிசனோ இல்லை டிஎம் கார்டியாலஜியோ இல்லை எம்டி பீடியாட்ரிக்ஸோ நம்ம கிளாஸ்மேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணணும். ஓகே, இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா I worked in multiple countries. Okay, I was above average student in my class and MBBS முடிச்சுட்டு MD physiology பண்ணேன். அவங்க எல்லாம் கிளினிக்கல் ஃபீல்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இஃப் யூ சி லைஃப் வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் நீங்கள் பார்த்துக்கணும். ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸை பார்த்துட்டு லாங் டேர்மை விட்டுறக்கூடாது. இப்போ எனக்கு வந்து மை பெனிஃபிட்ஸ் கேம் அண்ட் லாங் டேர்ம் வந்து இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸு என்னை வந்து நான் பெருமைக்காகலாம் சொல்லலை, என்னை வந்து யூஎஸ், ஓகே, நார்த் அமெரிக்கா, கனடா, யூஎஸ்லேருந்து நியூசிலாண்டு வரைக்கும், ஓகே, தி அதர் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, பீப்புள் நோ மீ இன் மை ஃபீல்ட். ஓகே, பட் தட்ஸ் நாட் த கேஸ் வித் மெனி ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ் who did clinical medicine. They were all good clinicians, I am not denying. அவங்களாம் நல்ல பேர் வாங்கினாங்க, நல்லா ஏர்ன் பண்ணாங்க, அந்த அளவுக்குலாம் நான் ஏர்ன் பண்ணேன். ஓகே, பட் அல்டிமேட்லி லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் தான் முக்கியம். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் நான், என்றைக்குமே வந்து நம்ம ப்ரொஃபஷனையும் நம்ம பர்சனல் லைஃப்பையும் வந்து 2 கண்ணு மாதிரி தான் வச்சுக்கணும். பர்சனல் லைஃப்லாம் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஓகே, இன்னைக்கு நான் இந்த பொசிஷனில் வந்திருக்கேனாக்கா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை பர்சனல் லைஃப். My wife and 2 sons. Okay, always they accepted whatever decision I took. I have resigned maximum number of jobs if you take amongst my classmates. Okay, so MD physiology பண்ணேன், அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ரிசைன் பண்ணி நியூசிலாந்து போனேன், அங்கேருந்து ரிசைன் பண்ணி சங்கர் நேத்ரால வந்தேன். பட் அங்கேருந்து தான் நான் யூஎஸ் போனேன். அப்புறம் சங்கர் நேத்ரா ரிசைன் பண்ணி ஐ வென்ட் டு நரேன் நேத்ராலயா. ஸோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணுறப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் நம்ம எதுக்கும் பயப்பட வேணாம், வேலை போயிடும். ஸோ இதை நான் ஒரு சீனியர் பர்சனாக சொல்கிறேன், எனக்குமே வந்து ஒரு ஜாங்கிரியோ லட்டோ இருக்கு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து முக்கியம். அப்படிதான் நம்ம இருக்கணும். நம்ம வந்து நம்மளோட கோர் ஸ்ட்ரென்த் டெவலப் பண்ணிக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் நம்மளுக்கு தேடி வருவாங்க. அந்த யூனிக்னஸ் நம்ம டெவலப் பண்ணணும். அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்துடும். ஃபோக்கஸ்டு ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இப்போ எங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து எங்கள் ஃபீல்டில் வந்து எங்கன்னா கான்ஃபரன்ஸ் இருந்தால் என்ன கேட்பாங்க,
ஓகே, இன்டர்நேஷ்னலாக வந்து மீட்டிங் நடக்கிறப்போ என்னோட ஸ்டூடெண்ட் நான் ரெஃபர் பண்ணுறேன்னா இந்த நான் என் பேர் இருக்குனாக்கா பீப்புள் நோ ஹூ ஐ ஆம். ஓகே, ஸோ சயின்ஸில் கூட நம்ம வந்து ஹானஸ்டாக இருக்கணும். அதனால தான் சொன்னேன் நான் இந்த ஃபிசியாலஜிஸ்ட் கிட்ட நான் பழகி எம்என்சியில் வந்ததுனால தான் அந்த ஹானஸ்டி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் அதெல்லாம் வந்து பிகேம் integral part. Of course, my father was very honest, straightforward man, and so was my mother. ஸோ நீங்கள் டிஸானஸ்டாலாம் இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லாமல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் கிடைக்கும், பட் லாங் டேர்ம் யூ லூஸ். ஓகே, ஸோ ஸ்லோவாக க்ரோ ஆகலாம். ஆர்கானிக்லி யூ கேன் க்ரோ. அது வந்து ஸ்டெடியாக இருக்கும். இந்த ஷூட்டிங் ஸ்டார் மாதிரிலாம் வந்துட்டு அப்புறம் காணாமல் போயிடக்கூடாது. Okay, these are very important. This is my life, okay, and this is my view, and therefore my own opinion. But majority of people will agree with what I'm saying. Slower grow ஆகுங்க. MBBS முடிச்சுட்டு MD physiology முடிச்ச உடனே நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு சிலருக்கு தான் வரும். Not for everybody. Slower grow ஆகும். ஃபீல்டு பிக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஃபீல்டு இருக்கு இப்போ. ஸோ ஜெனட்டிக்ஸ், எபிஜெனட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், என்னென்னமோலாம் இருக்குது. ஓகே, இந்த டைம்லலாம் அந்த அளவுக்குலாம் ஃபீல்ட்ஸ் இல்லை, ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஸோ அது மாதிரி எதனா ஒன்று பிக்கப் பண்ணிக்கிட்டு வாங்க. நம்ம சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளோ விஷயம் பண்ணலாம். தமிழ் துறை அறிஞர்களோடு நெருக்கமாக பழகும் ஒரு சூழலில் பல்வேறு வகையான தமிழ் துறைகளுக்கு நாம் பயணித்துள்ளோம். அங்கே இருக்கக்கூடிய துறை தலைவர்கள், தமிழ் டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோடு நாம் உரையாடல் செய்த பொழுது, அந்த இடத்தை நாம் கவனித்த பொழுது, சென்னையிலேயே நிறைய கல்லூரிகள் ஒரு பொருளாதார அழுத்த நிலையை நாம் பார்க்க முடியும். ஒரு கம்ப்யூட்டர் ஒரு நல்லா இருக்காது, ஒரு பிரிண்டர்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அப்போ நான் கேட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட, ஏன் இப்படி? இதே அதெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜஸ், இதே ஆர்ட்ஸ் காலேஜில், கலைக்கல்லூரியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குது, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குது, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குது, ஏன் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க போகிறது, அவங்க சொல்கிற பதில் வந்து இது ஒரு நான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்திற்கு நாம் பொருள் சேர்த்து தரவில்லை, அட்மிஷனில் வர பணம் மட்டும்தான், அதுக்கப்புறம் நமக்கு செலவு தான் கல்லூரிக்கு நமக்கு சம்பளம் கொடுக்கறது. ஒரு ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணுற மாடலை நாங்கள் சரியாக டெவலப் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ அது நிறைய மாற்றம் வருது, மாடர்ன் தமிழ் என்றெல்லாம் நிறைய வருது. தமிழில் நிறைய பொருளாதார முன்னேற்றங்கள் துறைகளுக்கு வருகின்றன. ஃபிசியாலஜிக்கு வருவோம். நம்ம துறை, நம் தாய் துறை. ஃபிசியாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு 2 தலைமுறை சார்ந்த ஒரு 30-40 வருடங்கள் இல்லை ஒரு 20 வருடங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்த பேராசிரியர்கள் ஒன்றை செய்ய தவறி விட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் இளைஞர்களுக்கு உள்ளது. அது என்னென்னா, இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, இந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, இந்த ஸ்லீப் ஸ்டடீஸு, இதையெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸாக நடந்து கிளினிக்கல் சைடோடு அலைன் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ. ஏன்னா ஸ்லீப் ஸ்டடின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு அந்த பேஷண்ட்டை வர வச்சு அவங்கள தூங்க சொல்லிவிட்டு ஒரு மெஷினை மாட்டிட்டு ஃபுல்லாக பாலிசோமோகிராஃபி அப்படியே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்கை பண்ணிவிட்டு 2000 ரூபா கேட்டால் கூட கொடுப்பாங்க கார்ப்பரேட்டில். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் நம்ம வச்சுருந்தோம்னா எல்லாருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன அது தூங்குறதே ஒரு டெஸ்ட்டாக பண்ணுவீங்களா, அதுக்கும் ரிப்போர்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு. அப்புறம் கார்டியாலஜியில் இந்த பேஸ் மேக்கர் ரிலேட்டடான ஸ்டடீஸ், இந்த மாதிரி நிறைய புதிய புதிய நுட்பமான பொருள் ஈட்டுகின்ற துறைகளை செய்திருந்தால் ஃபிசியாலஜியும் ஒரு ரெவென்யூ ஜென்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக மாறி இருக்கும். இந்த நிலையை மாற்றுவதற்கு யாராவது இளைஞர்கள் முன் வரலாம். நான் ஹெச்ஓடியாக இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் மாற்றுறேன், நான் வந்து கிளினிக்கல் ஸ்டடீஸை கொண்டு வருவேன் அப்படின்னு. அப்படி ஒரு நெருப்போடு, ஒரு சிறப்போடு, ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறை சார்ந்த துறை தலைவர்கள், அவங்களும் இந்த வீடியோஸை பார்த்துட்ருப்பாங்க. அவர்களுக்கான அறிவுரை என்ன, ஞானம் என்ன? உங்கள் ஞானத்தை அவர்களுக்கு கடத்தலாமே. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அகெயின் திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் so many ஃபேக்டர்ஸ் லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து யூ கேன் அச்சீவ். ஸோ இன்ஃபேக்ட் எக்ஸ்டெண்டிங் த கொஸ்டின் ஆஃப் டாக்டர் செம்மல், நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னாக்கா, நீங்கள் எம்டி ஃபிசியாலஜி ஜாயின் பண்ண உடனே உங்களோட டைரக்டரோ இல்லை ப்ரொஃபஸர்கிட்டயோ பேசிட்டு உங்களுக்கே கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டாக்டர் செம்மல் சொன்ன மாதிரி ஒரு நியூராலஜிஸ்ட் கான்டாக்ட் இருக்கலாம், அவங்க சொந்தக்காராக இருக்கலாம், அவங்க ரிலேட்டிவாக இருக்கலாம், நேபராக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு நியூரோ ஃபிசியாலஜி மாதிரி ஒரு டெசிடேஷன் எடுத்துக்கிட்டு அங்கே கிளினிக்கல் சைடில் போய் உட்காந்துக்கிட்டு பேஷண்ட் பார்த்துட்டு, இதெல்லாம் அஃப்கோர்ஸ் யூ ஹவ் டு டேக் த ரைட் பர்மிஷன் ஃபார் ஆல் தட். யூ கேன் பி இன் அ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், யூ கேன் பி இன் அ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், you can also connect with eye hospital where they do psychophysics in சொல்லுவாங்க, where they evaluate your visual ability. There are so many physiological tests that is being done from color vision, many things. அது மாதிரி நீங்கள் டெசிடேஷன் எடுக்கணும். ஸோ யாரோ ப்ரீவியஸாக எடுத்தாங்க, இப்படி எடுத்தாங்க, அப்படி பண்ணாங்கன்றலாம் பண்ணக்கூடாது. ஸோ இட் கேன் பி கார்டியாலஜி, okay, where you can have your contacts and then you can cardiology-ல எல்லாமே physiology தான். ஓகே, கண்டக்ஷன்ல இருந்து இசிஜில இருந்து எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய your coronary blood flow எல்லாம் physiology தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெசிடேஷன் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் குட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போய் ஒரு தீசிஸ் டைட்டில் எடுத்துக்கிட்டு அதில் ஒர்க் பண்ணலாம். யூ கேன் டூ பிஹெச்டி. எம்டி முடிச்சிட்டா ஒன்று நம்மளுக்கு எல்லா டிகிரியும் கிடைச்சிச்சுன்னு இல்லை, தென் யூ கேன் டூ பிஹெச்டி. எம்டியோட நீங்கள் போக முடியல அப்ராட்லாம்னாக்கா பிஹெச்டி பண்ணுங்க. பட் பிஹெச்டி பண்ணுறப்போ இட் கேன் பி ஃபார் எக்ஸாம்பிள் நெஃப்ராலஜி, ஓகே, மிக்சுரேஷன் எவ்வளோ டெஸ்ட் இருக்குது, ஃபிசியலாஜிக்கல் டெஸ்ட்டு, ரீப்ரொடக்டிவ் மெடிசன் இருக்குது, ஸோ ரீப்ரொடக்டிவ் ஃபிசியாலஜி இருக்குது, ஓகே, மஸ்குலர் ஃபிசியாலஜி இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுங்க. ஏன்னா இது எனக்கு இப்போ தான் தோணுச்சு ஒரு டாக்டர் செம்மல் கொஸ்டின் கேட்டதுனால. அதனால நான் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனில் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் இருக்க ஒரு நல்ல அர்பன் சிட்டியில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க, இல்லை மதுரையில் இருக்கீங்க, சேலமில் இருக்கீங்க, டெஃபினட்டாக நல்ல மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஃபிசியாலஜி ரிலேட்டட் மெடிசன் ஓவர்லைங் சப்ஜெக்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா then you can also publish. கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், ப்ரெசென்ட் பண்ணலாம், கான்டாக்ட்ஸ் கிடைக்கலாம், அப்ராட் போகலாம், ப்ரெசென்ட் பண்ணலாம், பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எந்த எம்டி ஃபிசியாலஜியும் வந்து யூ கேன் ரியலி டூ குட் டெசிடேஷன் அண்ட் தென் பப்ளிஷ் இட். ஓகே, ஸோ எம்டியோட நிறுத்தாதீங்க. நான் எனக்கு வந்து சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால நான் பிஹெச்டி பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் டு பப்ளிஷ் பெட்டர் தென் அ பிஹெச்டி. அதனால் என்னோட மென்டர்ஸ்லாம் விட்டுல்குமார் அது வேண்டாம், ஆல்ரெடி காட் ஃபேன்டாஸ்டிக் பப்ளிகேஷன்ஸ்ன்ட்டாங்க. இப்போ கூட எனக்கு அது ஒரு குறைதான் மனசில், பிஹெச்டி பண்ணலன்ட்டு. ஸோ எம்பிபிஎஸ் எம்டி பிஹெச்டி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணிவிட்டு டிஎஸ்சியும் வாங்கிடுங்க. ஓகே, அப்புறம் நீங்கள் டீனாலாம் என்ன வேணால் ஆகலாம். ஓகே, அப்ராட் போகலாம். வித் யுவர் எம்டி பிஹெச்டி யூ வில் ஈஸிலி கெட் ஜாப்ஸ் எனிவேர் இன் த வேர்ல்டு. ஓகே, ஸோ அதனால் அவங்க உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் தான் அவங்கள கைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளாம் எம்பிபிஎஸ்லேயே நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடும். யூ கேன் செல்ஃப் கைட் யுவர் செல்ஃப். ஓகே, கோ அண்ட் சிட் இன் அ கான்ஃபரன்ஸ் அண்ட் தென் சி ஹூஸ் டூயிங் வாட். அண்ட் வித்தின் த சிட்டி ஆச்சுன்னா அது பெரிய அட்வான்டேஜ். அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன், இதெல்லாம் ஒன்றும் கஷ்டமும் இல்லை, அதே டைமில் ஈஸியும் கிடையாது. அந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. நம்ம பண்ணுறது வந்து வித்தியாசமாக இருக்கணும். அப்படி தான் நான் வந்து ஜெனட்டிக்ஸ் எடுத்தேன். ஓகே, என்னோட டெசிடேஷனாக தட் செட் மை என்டையர் லைஃப் டுடே. ஐ கேன் வெரி கிளியர்லி சி தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கம்மிங் டு வாட் பர்சன் ஐ ஆம் டுடே. அதனால் நீங்கள் வந்து நீங்களே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இருக்கிற ஃபீல்டில் நிறைய தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஏஐனா ஐஐடியில் இருக்குது, அங்கே போய் முட்டும் போதுங்க யூ கேன் பி இன் சம் ட்ரிச்சி காலேஜ் அண்ட் யூ கேன் கம் ஹியர். கையிலேருந்து காசு செலக்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. ஓகே, அண்ட் எதுவுமே ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்ட்டு எல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து நாட் அ ரைட் ஆட்டிடியூட். ஓகே, ஸோ அதனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, ஓகே, யூ கேன் பி யுவர் கிளாஸ்மேட், யுவர் uncle or your
ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட், ஓகே, ஆர் யுவர் நெய்பர். அதனால அதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டின்றது நம்மளை சுற்றி தான் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி இப்போ யூஸ் பண்ணணும். அது வந்து காலில் விழுறது சிலருக்கு தான் இருக்கும். ஓகே, அதனால நல்ல தீசிஸ் சூஸ் பண்ணுங்க என்டி ஃபிசியாலஜியில். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எனி ஒன் ஆஃப் யூ வாண்ட்ஸ் அ பர்சனல் டிஸ்கஷன் வித் மீ, யூ கேன் ஒர்க் த்ரூ டாக்டர் செமல் அண்ட் ஐல் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ பீப்புள். ஓகே, ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ்லாம் செய்கிற பொழுது சைட்டேஷன் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? நம்முடைய ஆய்வை மேற்கோள் காட்டி இன்னொரு ஆய்வாளர் தன்னோடது ஆய்வு அறிக்கையில் பயன்படுத்தும் அந்த ஒரு அழகியல், அது ஒரு வகையான அழகிய அறிவு சார்ந்த அங்கீகாரம். என்னுடைய பேப்பரை நிறைய பேர் சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிறப்பு இருக்குது. இந்த சைட்டேஷனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஏன்னா நீங்கள் நிறைய ஆய்வுகள் வெளியிட்டிருக்கீங்க, வித்தியாசமான துறைகளில் வெளியிட்டிருக்கீங்க. ஆகையால் இந்த சைட்டேஷன் பற்றிய உங்களுடைய கருத்தியல், இதனை அதிகரிக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் எவ்வாறு அவர் அதை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெளிவு தர முடியுமா? My previous discussion, I told that you have to definitely connect with a good clinical department, and that by itself will set things right. And அங்கே இருக்க ப்ரொஃபஸர் கிட்டே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இல்லை நல்ல கிளினிஷியன் இருக்காங்க, பேச ஆரம்பித்தோம். அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ வர டேட்டாவே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாவாக இருக்கும். அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலே அதுக்கு வந்து நிறைய சைட்டேஷன்ஸ் இருக்கும். இந்த சைட்டேஷன்ஸ்ன்றதுல ஒரு 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு. One of the worst citations which people all over the world dislike is self-citation. ஓகே, அது மாதிரி ஒருத்தர் நல்லா தெரியும், அவரோட பேப்பரை சைட் பண்ணிப்பார் அவரே. ஸோ அவரோட citation index, H index is one of the highest. But people will know and they will all tell, behind you, இவர் வந்து self-citation பண்ணிப்பாரு அப்படின்ட்டு. Self-citation நெசசரியாக இருந்தால் தான் நம்ம பண்ணணுமே தவிர அனாவசியமாக நம்ம செல்ஃப்-சைட்டேஷன் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் எந்த பேப்பர் வந்து ஹை சைட்டேஷன் வரும்னு நம்ம பப்ளிஷ் பண்ணப்போ தெரியாது சார். அது கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான். என்னோட ஒரு பேப்பருக்கு மட்டுமே வந்து எனக்கு ஒரு 750 or 800 சைட்டேஷன்ஸ் இருக்குது ஒரே ஒரு பேப்பருக்கு. ஸோ அது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படி வரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நினைக்கவே இல்லை. அது நம்ம ஸ்லோவாக தான் வந்து அது கேதர் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஆஸ் அ க்ளூ ஐ எம் டெல்லிங் யூ திஸ் ஹவ் ஐ எம் கைடிங் மை ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கொஸ்டினர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நாலேஜ் லெவல், கேபி ஸ்டடீஸ் வாங்கின கேபின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நாலேஜ் ஆட்டிடியூட் அண்ட் ப்ராக்டிஸ்னு என்ன சொன்னாங்க, இப்போ நாலேஜ் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் point of contact for patients in India in கேட்டிங்கன்னா, I don't know how many of you know, it is the pharmacist in the drugstore, not doctor, not nurse, not paramedical people. First point of contact அவங்க தான். இப்போ இதை எங்கள் பேப்பரில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி நீங்கள் you can divide your thesis into different sections, and one of the things will be the questionnaire. ஸோ அந்த கொஸ்டினருக்கு சைட்டேஷன் இண்டெக்ஸ் நல்லாவே இருக்கும், ப்ரொவைடட் யூ ஆர் டெல்லிங் சம்திங் நியூ. ஓகே, நாங்கள் வந்து சொன்ன மாதிரி ஃபார்மசிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் பேஷண்ட்ஸ் வித் விஷுவல் இம்பேர்மெண்ட்னு சொன்னோம். ஓகே, ஸோ தேர்ஃபார் these kind of questionnaires, try to build it in your thesis, and that will easy to publish. Okay, and then it can be data from physicians, or it can be questionnaire data from public, okay, or paramedical people, or some kind of a patient group. அது மாதிரி நீங்கள் ஒன்று பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை நல்லா பப்ளிஷ் பண்ணலாம் ஈஸியாக, அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ கெட் குட் இண்டெக்ஸ். பட் அதெல்லாம் ப்ராப்பராக படிச்சுக்கோங்க, ரிவ்யூ பண்ணிக்கோங்க, அது மாதிரி பில்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேட்டஸ்ட் கிளினிக்கல், இந்த கிளினிஷியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல டாபிக்லாம் கிடைக்கும். அண்ட் ஸ்லோவாக நம்ம பப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ண தான் வந்து சைட்டேஷன் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹெச் இண்டெக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டைம் ஆகும் அதுக்கெலாம். ஆனால் எடுத்தோடனே வந்து வரதெல்லாம் வந்து, இன்ஃபேக்ட் நான் யூஎஸ்லலாம் ஒர்க் பண்ணி, நியூஸ்லாம் ஒர்க் பண்ணப்போ
ஒரு 3 இயர் ப்ராஜெக்ட் வந்து 2.5 இயர்ஸ் வரைக்கும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எனக்கே ரொம்ப இம்பேஷண்ட் ஆகிட்டேன். என்னடா அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பேசிட்டே இருக்கிறாங்க. நான் இந்த பேப்பர் படித்தேன், அதில் இப்படி எழுதிருக்கான், அந்த பேப்பரில் படித்தேன், அப்படியே எழுதிருக்காங்க, இதான் பேசிட்டு இருந்தாங்க 2.5 இயர்ஸ். யூ ஒன்ட் பிலீவ். அப்புறம் 6 மாதத்தில் நேச்சர் ஜெனடிக்ஸில் பப்ளிஷ் பண்ணேன். ஸோ தட் இஸ் வாட் இஸ் தேர் ஸ்ட்ரென்த். ஸோ என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் யார் பண்ணாங்க, இந்த கான்ஃபரன்ஸ் நான் போனேன், அங்கே அப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, இதான் பேசிட்டு இருந்தாங்க. வெறுமனே பேசிட்டே இருக்கிறாங்க, ஒர்க்கே பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, எடுத்தவொடனே பண்ணிடுவோம், சாம்பிள் சைஸ் கூட ஒழுங்காக கால்குலேட் பண்ண மாட்டோம். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிஷியன் கிட்ட டேட்டா காமிச்சு அவர் சாம்பிள் சைஸ் சரியில்லைன்னுவாரு. அதுக்குள்ள 3 வருஷமும் முடிஞ்சிட்ருக்கோம். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்லேயே வந்து ஒரு என்ன டாபிக் எடுக்க போகிறீங்கன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் ஒரு டிசைன் பண்ணிடணும். அதை நீங்கள் வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட். அப்புறம் செகண்ட் இயரில் மிஸ்டேக் பண்ணுறதுலாம் தெரியும், கரெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் இயர் எண்டில் டேட்டாலாம் இருக்கும், பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் தேர்ட் இயர் மிடில் யூ ஆல்ரெடி ஹேவ் பப்ளிகேஷன்ஸ் எம்டியில், அண்ட் தென் இட் வில் கண்டினியூ. அப்புறம் இப்போ இருக்க வேர்ல்டில் கொஞ்சம் கொலாபரேட்டிவாக பப்ளிஷ் பண்ணணும். அப்போ தான் இண்டெக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வரும். சோல் இண்டிபெண்டன்ட் ஸ்டடீஸ்லாம் இப்போ அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. ஓகே, ஸோ நெட்ஒர்க்லாம் பண்ணணும், கான்ஃபரன்சஸ் அட்டென்ட் பண்ணணும். பட் அந்த பப்ளிகேஷன் இண்டெக்ஸ், சைட்டேஷன், அதுக்கப்புறமா ஹெச் இண்டெக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் எப்பவுமே வந்து பப்ளிகேஷனையும் நெட்ஒர்க்கிங்கும் விடவே கூடாது. யூடியூப் வந்ததுக்கப்புறமா கல்வி வந்து ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உயிர் பெற்று எழுந்து நிற்கும் பொழுது, அதனுடைய பிரம்மாண்ட தோற்றம் வரும் பொழுது இன்னும் நிறைய கல்வி சார்ந்த மாற்றங்கள் வந்துவிடும். இன்னும் ஒரு 20 வருடம் 30 வருடத்தில், எதிர்காலத்தில், நம்மை எதிர்கொண்டு நிற்கும் என்ற காலத்தில் மருத்துவ கல்வி எப்படி இருக்கும், உடலியல் துறை கல்வி எப்படி இருக்கும், ஹவு இட் வில் பி த சேஞ்சஸ் இன் ஃபிசியாலஜி எஜுகேஷன் டூரிங் த கம்மிங் டிகேட்ஸ். இதனை பற்றி உங்களுடைய நேரம், நீங்கள் பரந்த ஒரு ஞானம் உள்ளது, பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க, இந்த செயற்கை நுண்ணறிவு உயிர் பெறும் இடத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்க. யூ ஹவ் பீன் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா where AI is now getting into the real stream. இந்த போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்ற அந்த ஒரு பக்குவத்தில் எதிர்கால மருத்துவ கல்வியின் நோக்கையும் போக்கையும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? Certainly, இன்ஃபேக்ட் நான்லாம் ஸ்கூலில் படித்தக்கா, ஸ்கூலில் இருக்கிறப்போ, அண்ட் ஆல்சோ இன் அவர் பர்சனல் லைஃப், எங்களோட ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் வந்து அம்மா அப்பா தான். அதுக்கப்புறம் மாமா, அத்தை, அவங்கெல்லாம் வந்து தேவர் அதர் டீச்சர்ஸ் ஆஸ் வி வர் க்ரோயிங். அதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். ஸோ ஸ்கூலில் எடுக்கிற கிளாஸ் தான் நாங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ த ஒன்லி வே பை விச் வி வேர் ஏபிள் டு லேர்ன் இஸ் த்ரூ த டீச்சிங் ஆஃப் அவர் டீச்சர்ஸ். காலேஜ்லலாம் கூட அப்படி தான், அவங்க டீச் பண்ணுறது தான். பட் தென் டுடே தேர் ஆர் ஸோ மெனி அதர் மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங். இது வந்து எனக்கே தெரியுது. ஓகே, நான் சில டைம் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கேன். அண்ட் சம்டைம்ஸ் யூ சி தட் தே நோ மோர் தென் யூ. அப்படி ஒரு காலம் இப்போ வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் நோ மோர் தென் வாட், நாட் எவ்ரிபடி, பட் தேர் ஆர் ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ நோ பெட்டர் தென் த டீச்சர் ஹூஸ் டேக்கிங் யுவர் கிளாஸ். திஸ் வில் கீப் சேஞ்சிங். அண்ட் இப்போ 2050லலாம் எப்படி இருக்கும்னாக்கா, I'm not sure. In fact, there is one person, I forgot the person's name. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த மாதிரி ஃபார்மல் டீச்சிங்கே இருக்காதான். ஓகே, இப்போது 10x300 எவ்வளோனாக்கா, மொபைலில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஸ்கூலில் போய் மேக்ஸ் கற்றுக்கணும்லாம் இல்லை, அல்லாட்டி டீச்சிங்கே இருக்காதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட் ஐ டோன்ட் நோ how far that is going to be true. But having said all this, in today's digital learning, artificial intelligence, this, that, and everything that people talk about, but I don't think you can replace a good teacher. Okay, இன்னைக்கும் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கெல்லாம் டீச் பண்ணுறேன், ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு டீச் பண்ணுறேன், PhD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறேன். They all come and sit and attend my class. They can get many things from the net. ஸோ இப்படி இந்த லேட்ரல் கனெக்ஷன்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா,
And then with the way we can teach something in a very simple way. Okay. ஸோ நான் டைஜஷன்னா என்ன அப்படின்னாக்கா, டைஜஷன்னா என்ன, பேசிக்கலி யூ ஹேவ் 5 நியூட்ரியன்ஸ், ரைட்? ஸோ கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன், and then you have vitamins and minerals, and then trace elements. Okay, 5 தான். இதெல்லாம் நேச்சரில் இருக்கு. ஸோ அது வந்து இட்ஸ் இன் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம், ரைட்? இட்ஸ் இன் அன் அனிமல், இட் இஸ் இன் அ ஃபிஷ், இட்ஸ் இன் அ கிரெயின், it is in a some other living thing, right? Fruits, vegetables and so on. ஸோ அது வந்து நம்ம எடுத்து அதை நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை டைஜஸ்ட் பண்ணி ஃபைனலி இட் இஸ் அ 5 நியூட்ரிட்டிவ் எலிமெண்ட்ஸ், ரைட்? அது நம்மளோட ஜெனட்டிக்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரோட்டீன் வில் பி டிசைன்ட், அண்ட் தென் யுவர் ஆன்டிபாடி வில் பி டிசைன்ட் அண்ட் ஸோ ஆன். அதுதான் டைஜஷன். ஓகே, நம்ம இந்த மாதிரி டீச் பண்ணலாம் ஃபிசியாலஜிலாம், which will make people, anybody to understand, common man or even a medical student or a postgraduate. ஸோ இது மாதிரி நீங்கள் டீச் பண்ணுறது வந்து டெக்ஸ்ட் புக்கில் தான் இருக்காது. அதனால வந்து டீச்சருக்கு என்றைக்கும் வேல்யூ இருக்கும், அண்ட் இன்டராக்ஷனில் என்றைக்குமே இட் இஸ் போத் வேஸ் ஆக்சுவலி. அண்ட் ஐ வெரி ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் வெதர் இட் இஸ் 2050 or 2000 or whatever 2200, that teaching will definitely be there. அதுதான் நம்ம ஹியூமன் சிவிலைசேஷனோட பெரிய அட்வான்டேஜ். Okay, there are so many philosophers in the world who made people understand, and it can be Gandhiji, it can be Homer, it can be Freud, it can be anybody, but they were people who can talk, and there are people, masses who can listen. இது வந்து மாறுமான்னு எனக்கு டவுட்டு தான். இன்றைக்கும் வந்து நல்ல டீச்சர்னாக்கா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரோம். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத சொல்லலாம், வித்தியாசமாக சொல்லி கொடுக்கலாம், அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். அதனால அதை வந்து அப்படியே அவங்க மைண்டில் போய் இன்கிரெயின் ஆகிடும். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் தி லேர்னிங் மெத்தட்ஸ் வில் சேஞ்ச், பட் தென் அ குட் டீச்சர் I don't think will be replaced by a robot or artificial intelligence. This is my personal view. மிக அழகான நீண்ட உரையாடலை உங்களோடு நடத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. இளைய தலைமுறையினருக்கு, அடுத்த தலைமுறை உடலியல் துறை பேராசிரியர்களுக்கு நிறைய ஊக்கம் தரும் செய்திகளை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். மிகவும் அன்புள்ளமாக உங்களுடைய அந்த ஊக்கம் அவர்களுக்கு காலம் காலமாக அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தரும், ஞான துணைவை தரும். ஆகையால் உங்களுடைய நேரத்தில் நமக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை, அந்த அழகான ஒரு பயணத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு ₹1 அறிவியல் தமிழ் மன்றத்தின் சார்பாக, இந்த மூத்த உடலியல் துறை ஆசிரியர்களை ஆவணப்படுத்தும் திட்டத்தின் சார்பாக டாக்டர் செம்மலாகிய நான் எனது நன்றியை பதிவு செய்வதில் பெருமிதம் கொள்கிறேன். உங்களுடைய புகழ் வாழ்க. நன்றி. And I also thank Dr. Vishwanath Rao for putting the spotlight on me so that you are able to contact me. And நான் நிறைய திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதனால நம்மளுக்கு எது கிடைச்சாலுங்க, அதான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பாண்டி பஜார் சென்னையில் இருக்கு இல்லையா, அங்கே போய் பாருங்கள். சென்னை சில்க்ஸு, நல்லி சில்க்ஸு, ஜிஆர்டி, அவங்கெல்லாம் பெருசாக படிக்கலை. ஓகே, பட் தென் தே பிகேம் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் தே டிடன்ட் கிவ் அப். பெருசாக நான் படிக்கலைன்றதுக்காக அவங்க லைஃப்பை விட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, நாமெல்லாம் வந்து ஒரு பெரிய டிகிரி வச்சுருக்கோம், MD ஃபிசியாலஜி வச்சு. இப்போ நம்ம எவ்வளோ இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு வந்து 2 விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் சங்கர் நேத்ரியில் முக்கியமாக. அது வந்து ஒருத்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணேன், மிஸ்டர் ஸ்ரீவி கிருஷ்ணன், அவர் பேர் நான் சொல்கிறதுக்கு அவங்க பெருமைப்படுறாங்க. அவர் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார். அவர் வந்து ஒரு நாளில் வந்து என்கிட்ட கேட்டார், ஹூஸ் அ ப்ரொஃபஷனல் குமார்னு கேட்டார். நான் என்னென்னமோலாம் பதில் சொன்னேன். பட் அதுக்கு அவர் ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு பதில் கொடுத்தாரு. அது என்ன சொன்னார்னா,
A professional is a person who quits his job today and gets a job the next day. அதான் அவர் சொன்னார். அவர் தான் ப்ரொஃபஷனல். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுது. நீங்கள் உங்கள் ஸ்கோர் ஸ்ட்ரென்த்து அதை நீங்கள் பில்ட் பண்ணீங்க வச்சுக்கோங்க. இட் கேன் பி பப்ளிகேஷன், இட் கேன் பி டிகிரிஸ், ஓகே, அண்ட் கேன் பி குட் கேரக்டர், இட் கேன் பி ஹானஸ்டி. இதெல்லாம் நம்ம பில்ட் பண்ணோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு வேலையை விட்டிங்கன்னு நிறைய கிடைக்கும். இன்னும் ரெண்டாவது பாயிண்ட் அது வந்து டாக்டர் சாமுவேல் பாயிண்ட் பண்ணாரு. ஸோ நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தோம் வச்சுக்கோங்களேன், காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதான் சொன்னார் 9 to 5 ஜாப் வருது, நான் இன்னைக்கு சேர்ந்தா நான் 70 வயசுல ரிட்டையர் ஆவேன். அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கன்னா தட்ஸ் த வர்ஸ்ட் திங் இன் யுவர் லைஃப். ஓகே, பட் தென் யுவர் லைஃப் வில் பி ஸ்டடி. உங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் கரெக்டாக எல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. பட் ரிஸ்கி ஜோனில் இருக்கணும். அதனால தான் நான் நிறைய ஜாப்ஸ் ரிசைன் பண்ணேன். ஃபேக்ட் நான் சம்பளத்தில் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கலாம், நான் நல்லாவே பொசிஷனில் இருந்திருப்பேன். நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க எனக்கு, even though I was only a physiologist, not an ophthalmologist, being an ophthalmic institution. பட் அங்கே நான் ஐ வாஸ் வெரி ஓப்பன் அண்ட் ஹானஸ்ட் வித் பீப்புள். டாக்டர் பத்ரிநாத் தான் அதோட ஹெட்டு. அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து வெளியில் போகிறேன், போய் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறேன். அது வந்து நான் இதே இன்ஸ்டியூஷன் இருந்தேனாக்கா ஐ cannot help other people and that is wrong professionally. I cannot help other people because I am paid by you. சரி அப்படின்னாரு. நான் வெளியில் வந்தேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், வெளியில் டீச் பண்ணேன், went to different countries to teach. அதனால் நீங்கள் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கம்ஃபர்ட் ஜோனுக்கும் ரிஸ்கி ஜோனுக்கும். ஓகே, திஸ் இஸ் மை ஓன் எக்ஸ்பிளனேஷன். கம்ஃபர்ட் ஜோனில் யூ வில் லீனியர்லி க்ரோ. ஓகே, லைக் இன்னைக்கு 2னா நாளைக்கு 4, நாளைக்கு 4னா 8. பட் ரிஸ்கி ஜோனில் இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா எக்ஸ்போனென்ஷியலி யூ கேன் க்ரோ. ஸோ யூ கேன் க்ரோ எக்ஸ்போனென்ஷியலி. இன்னைக்கு 2ல இருந்தீங்கன்னா நாளைக்கு 20க்கு போகலாம். ஓகே, ஸோ அதனால் நான் எம்எம்சியில் இருந்தேன், ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டு நான் குவிட் பண்ணேன். ஐ வென்ட் டு நியூசிலாந்து. ஓகே, அண்ட் தட் வாஸ் மை பிக் ஜம்ப். ஓகே, ஸோ அதனால் அந்த ரிஸ்கி ஜோனில் போனால் நான் இன்னைக்கு அங்கே எம்டி ஃபிசியாலஜி பண்ணிட்டு இருக்கப்போ ஐ வாஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். என் பேர் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸருக்கு வந்து லிஸ்ட்டில் வந்துச்சு. ஓகே, 4வது பேர். அப்போலாம் வந்து ஃபிசியாலஜிஸ்டே கிடையாது. அப்போ தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு வந்து ஒரு பையன் பிறந்திருக்கான். அப்போ சொன்னாங்க, உன் பேர் இருக்குது, 4 ப்ரொஃபஸர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, 4வது பேர் வந்து தான் நீ தான் தஞ்சாவூர் ப்ரொஃபஸர் ஆகணும். அதை நான் எக்ஸெப்ட் பண்ணல. அதனால நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தேன்னா நான் ஒரு வைஸ் பிரின்சிபலாவோ இல்லை ப்ராப்ளி டீனா அப்படின்னா ஆயிருக்கலாம். பட் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்டு வுட் நாட் have known me. Okay, this is my own satisfaction. Okay, so exponential growth and being in risky zone is very important. அதில் ரிஸ்க் எல்லாம் இருக்கு. யூ மைட் ஃபால் ஆல்சோ. அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம அந்த ஸ்னேக் அண்ட் லேடர்னு இல்லையா அந்த கேம், அது மாதிரி லேடரில் ஏறி போயிட்டே இருக்கலாம், திடீர்னு ஸ்னேக்கில் ஏறினா கீழே வந்துடுவோம். ஓகே, பட் ஓடக்கூடாது. ஸோ அல்டிமேட்லி யூ வில் கீப் கோயிங் அப். ஓகே, ஸோ தேர்ஃபோர் டோன்ட் வரி, லைஃப் இஸ் வெரி interesting and professional and personal life is very, very important. They're equally important. And ரிஸ்க் எடுங்க அண்ட் மோதி பாருங்க அண்ட் டெஃபினட்டாக சக்ஸஸ் வரும். நீங்கள் விட்டு கொடுத்தாதான் நீங்கள் வில் ஃபெயில், அது வரைக்கும் வில் நெவர் ஃபெயில். ஓகே, பட் ஒரே ஜாப் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு இருக்காதீங்க. ஓகே, மை என் பாயிண்ட் இஃப் யூ கம், ஐயோ நான் அதை பண்ணியிருக்கலாமே இது பண்ணியிருக்கலாமே அப்படின்னா யோசிக்கலாம், பட் இட் பி டூ லேட். Okay, so with that I will return it back to Dr. Simal and I should thank him very much for giving me this opportunity. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நன்றி.